अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தங்கற்பரோ உற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெத்தனாட்டுளே வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிः பரிவிருத்தம் ராமம் பஜே ஷ்யாமளம். படிகொண்ட கீர்த்தி ராமாயணமென்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுஷன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டுகந்து என்னையும் ஆளவர்க்காக்கினரே. யாயா விருத்திர் மனசி மமசா ஜாயதாம் சம்ஸ்மதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணம் என்பதாக பிடலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே அருளிச் செய்கிறார். நம்முடைய தேசத்தில் இதிகாசம் என்ற சொல் இரண்டு நூல்களைத்தான் குறிப்பிடுகின்றன, வேறு எந்த நூலையும் குறிப்பிடாது. ஸ்ரீமன் மகாபாரதம், ஸ்ரீராமாயணம், ஸ்ரீமன் மகாபாரதம் ரெண்டு தான். இது ரெண்டுக்குத்தான் இதிகாசம்னு பேர். புராணங்கள்னால் ஏகப்பட்ட புராணங்கள் இருக்குது. அஷ்டாதச புராணங்கள் என்று ஸ்ரீவிஷ்ணு புராணம், ஸ்ரீபாகவத புராணம், வராக புராணம், கருட புராணம், இன்னமும் புராணங்களெல்லாம் இருக்குது. அது மாதிரி மொத்தம் 18 புராணங்கள். அந்த 18 தவிர இன்னும் உபபுராணங்கள் என்று ஒரு 18 புராணங்கள். அப்புறம் அதை தவிர இன்னும் சில புராணங்கள் என்று பார்த்தா புராணங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது, நிறைய இருக்கிறது. ஆனால் இதிகாசம் என்னால் 2 தான். ஒன்று ஸ்ரீராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இது 2 புராணங்கள் தான், இதிகாசங்கள் தான் நம்முடைய தேசத்திலே வழங்கி வருகின்றன. எல்லாம் பழைய கதை தான். அதில் என்ன இதிகாசம்னா என்ன, புராணம்னா என்ன, ஏன் அந்த வித்தியாசங்கள் அப்படின்னெல்லாம் நமக்கு கேள்வி எழுகிறது. அந்த சொல்லினுடைய அடிப்படையே பார்த்தாலே நமக்கு அர்த்தம் புரியும். இதிகாசம் என்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்னால் இதி ஹ, அவ்வளோதான் அந்த சப்தம். இப்படி நடந்தது, இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது இதிகாசம்னு பேர். சாதாரணமாகவே எங்கேயான நடந்ததை சொன்னால் அதுவே ஒரு இதிகாசம் தான். சொல்கிறத நடக்கிறத அப்படியே சொல்கிறது. ஆனால் அதில் ஒரே ஒரு என்ன சொல்லலாம், நிர்பந்தம் என்ன சொல்லலாம், அது சொன்னவர் அதை நேர பார்த்தவராக இருக்கணும். ரொம்ப காலம் கழித்து சொன்னால் அதில் நிறைய கட்டுக்கதையெல்லாம் சேர்ந்துடும். ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி கடைசியில் அப்படி வரப்பொழுது அதில் நிறைய சேர்ந்து விடுறது, இடைச்செருகல். அப்படி அல்லாமல் கண்ணாலே நேரே கண்டதை எவன் எழுதி வைக்கிறானோ அதுக்குத்தான் இதிகாசம்னு பேர். அந்த மாதிரி இருந்தது 2 தானா இந்த ஸ்ரீராமாயணமும் ஸ்ரீமன் மகாபாரதமும். என்ன காரணம் என்று பார்த்தால் உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ என்ன, இந்த ஸ்ரீராமாயணத்தை எழுதின வால்மீகி ஸ்ரீராமாயண காலத்திலேயே இருந்தவர், ராமனுடைய காலத்திலேயே எழுந்தருளி இருந்தவர், ராமனை நேரே சந்தித்தவர், எல்லா விஷயங்களையும் பிரம்மாவுடைய வரத்தாலே நேரே கண்ணாலே பார்த்தவர் என்னெல்லாம் அவருக்கு அந்த ஒரு விஷயம் சொல்கிறோம் நாம். அதனால் ஸ்ரீராமாயணத்தை எழுதின வால்மீகி
அந்த ராமாயண நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற காலத்திலேயே இருந்தவர். அதை அப்படியே பார்த்து எழுதி வைத்தார்னு பார்க்கிறோம். இவர் மகாபாரதத்தை எழுதின வேதவியாசரம் அந்த காலத்திலேயே இருந்தவர். மகாபாரதத்தில் வேதவியாசருக்கே எத்தனையோ பாத்திரங்கள் உண்டு. அவரே கூட அதில் ஒரு பகுதியாக வருகிறார். பல இடங்களில் வேதவியாசருடைய ஒரு பிரவேசம் பாரத கதையிலேயே இருக்கிறது. வேதவியாசர் என்கிறவர் ஒரு விதத்தில் பீஷ்மாச்சாரியருக்கு தமையனாகணும். அதான் எப்படி ஏதுன்னு நான் இப்போ விவரித்தேன்னா அது ஒரு மகாபாரதம் பெருசாக போயிடும். அது அரை மணி சொல்லணும் மகாபாரதம். ஏன்னா அது அந்த காலத்தில் அப்படி இருந்த நிகழ்ச்சிகள். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது வேதவியாசருடைய தாயாரும் பீஷ்மருடைய தாயார்னு சொல்ல முடியாது, அவருடைய தகப்பனாருடைய பத்தினி. அதாவது பீஷ்மருடைய தகப்பனாருடைய பத்தினி தான் வேதவியாசருடைய தாயார். ஆனால் பீஷ்மருடைய தகப்பனார் வேதவியாசருக்கு தகப்பனார் இல்லை. அதெல்லாம் வேற வேற. அவர் பராசரர் என்கிற மகர்ஷிக்கு அவள் பணிவிடை செய்கிறாள். மத்ஸ்யகந்தின்னு பேர் ஒத்திக்கு. மத்ஸ்யகந்தி. அவள் மத்ஸ்யகந்தின்னு சொன்னாலே மீன் வாசனை வீசுகிறவள்னு அர்த்தம். அவள் உடம்புல அவள் ஒரு செம்படவ பெண். அவள் பராசரருக்கு நிறைய பணிவிடைகள் செய்கிறாள். அதனால் அவர் சந்தோஷப்பட்டு உனக்கு சத்புத்திரன் பார்க்கட்டும்னு அனுகிரகம் பண்ணுறார். உடனே அவளுக்கு குழந்தை பிறந்தவர். இதெல்லாம் ரிஷியினுடைய ஒரு அனுகிரகத்தாலே வருகிறதுன்றதுனால இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அந்த பிள்ளை தான் வியாசர். அந்த மத்ஸ்யகந்தி அப்புறம் நல்ல அந்த பராசருடைய அனுகிரகத்தால் அந்த மத்ஸ்யகந்தமெல்லாம் நீங்கி அவளுக்கு நல்ல அழகு இதெல்லாம் ஏற்படுகிறது. அவளுக்குத்தான் சத்யவதின்னு பேருன்னு நினைக்கிறேன். அவளை பின்னால் இவன் பண்ணிக்கிறான். பீஷ்மருடைய தகப்பனார் சந்தனு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். பீஷ்மருடைய தகப்பனாருக்கு ஏற்கனவே கங்காதேவியின் இடத்துல பிறந்தவள் தான் இந்த பீஷ்மர். இப்படி தலை சுத்தம். இப்போ நான் சொன்ன கதையை கேட்டு பீஷ்மருக்கும் வேதவியாசருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு உண்டுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளவுதான். அதனால் என்ன காரணம் என்னென்னா இவனுடைய தகப்பனாருடைய ரெண்டாவது பத்தினியாக வந்தவள் அந்த மத்ஸ்யகந்தி, வேதவியாசருடைய தகப்பனார், வேதவியாசருடைய தாயார். வேதவியாசருடைய தாயார் இதுவே நான் வேற தப்பா சொன்னால் இன்னும் கன்ஃபியூஸ். என்ன வேதவியாசருடைய தாயார் அவனுக்கு பத்தினியானா. அதனால் இவருக்கு தாயார் ஸ்தானம் தானே. அதனால் இப்போ பீஷ்மரும் வேதவியாசரும் ஒரு இடத்துல சகோதரர்கள் மாதிரி. அது தவிர பல இடங்களில் பீஷ்மருடைய ஒரு பிரவேசம் நீங்கள் பார்த்தீர்களானா அதிலேயே இருக்குது, நிறைய இருக்குது. பீஷ்மருடைய ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வேதவியாசர் சில காரியங்களெல்லாம் பண்ணிட்டு போகிறது. அவர் எழுதி வைத்தது மகாபாரதன்றதுனால அதுவும் இத்திஹாசம். அதாவது மகாபாரத காலத்திலேயே வாழ்ந்தவர் வேதவியாசர், அவர் எழுதினது அப்படின்னு அதுக்கு ஒரு பெருமை சொல்கிறோம். அதனால் இது ரெண்டு தான் இத்திஹாசம். மற்றதெல்லாம் புராணங்கள்னு நிறைய இருக்குது. புராணன்றதுக்கு என்ன அர்த்தம்னா புறா அப்படின்னு நவஹான்னு. புறா அப்படின்னு நவான்னு அர்த்தம் ரொம்ப பழைய கதை தான். ஆனால் இப்போ கேட்குற பொழுது புதுசு மாதிரி இருக்காது, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. புறா அப்படின்னு நவா அப்படின்ற அர்த்தத்தினால புராணம் அப்படின்னு பேர் ஏற்பட்டதுன்னு சொல்கிறோம். அதுலேருந்தே அது என்ன தெரியறதுன்னா ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியை பின்னால் எழுதி வைத்தது என்று தெரிகிறது என்று நாம் சொல்கிறோம். இப்போது அப்படிப்பட்ட இந்த இதிகாசங்கள் ரெண்டில் சிரேஷ்டம் எதுன்னு கேட்டால் ஸ்ரீராமாயணம் தான் சொல்கிறோம். ஏன்னா மகாபாரதன்றது அதுக்கு சிரேஷ்டம் இல்லைன்னாக்க ஸ்ரீராமாயணத்தை பார்க்கிற பொழுது மகாபாரதத்துக்கு அவ்வளவு சிரேஷ்டத்துவம் சொல்ல முடியலை. ஏன்னா அது கிளைக்கதைகள் நிறைய ஏற்பட்டு போயிடுது. மகாபாரதம் கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்கிறதுக்காகத்தான் வந்தது மகாபாரதம். ஆனால் கண்ணனுடைய கதை என்கிறது ஒரு 10ல் 1 பங்கு கூட இருக்காது மகாபாரதத்தில். ஆனால் வால்மீகி ராமாயணம் அப்படி இல்லை, பூரா ராமனுடைய சரித்திரத்தையே சொல்லுகிறது. நடுநடுவில் ஏதோ சின்னதாக கதைகள் வந்தாலும் கூட பெரும்பாலும் எல்லா காண்டங்களையும் எல்லா சர்க்கங்களையும் ராமபிரானுடைய ஒரு பெருமை வந்துவிடும். அதனால் இது இதிகாச சிரேஷ்டம்னு பேர் வைத்தார் இந்த ஸ்ரீராமாயணத்திற்கு. இந்த இதிகாச சிரேஷ்டம் யாருடைய கதையை சொல்லுகிறதுன்னா சித்தமாக ராமனுடைய கதையை சொல்லுகிறதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் நான் ஏற்கனவே தெரிவித்த மாதிரி அது ராமனுடைய கதைன்னு சொல்கிறத விட சீதையினுடைய கதைன்னு சொல்கிறது விசேஷம் அப்படின்னு திருவுள்ளம் பற்றித்தான் வால்மீகி இதுக்கு ஆரம்பத்திலேயே பேர் வைக்கிற பொழுது என்ன சொல்லிட்டார்னா
காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மஹத் பௌலஸ்த்யவதமித்யேவ சகார சரிதவ்ரதா. 3 பேர் சொன்னார். காவியம் ராமாயணம், அதுக்கு மேலே கிருஷ்ணம் சீதாயாக சரிதம் மஹத் அப்படின்றது சப்தம். அந்த சொற்கள் அங்கே இருக்கிற சொற்கள். இந்த கிருஷ்ணம் என்கிறதுக்கு முழுவதும்னு அர்த்தம். அதுக்கு மேலே மகத்துனா மிக பெருமையுடையது, நிறைய இருக்குன்னு அர்த்தம். அந்த சீதா சரித்தம்னு சொல்கிற பொழுது இந்த 2 விசேஷணத்தை போட்டிருக்க, முன்னாலேயும் பின்னாலேயும். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாக சரிதம் மஹத் அப்படின்னு சொன்னதுனால அதுதான் முக்கியமான பெயர்னு தெரியுது. ராமாயணம் சொல்லச்சு அதுக்கு விசேஷணம் காணும், பௌலஸ்தியவதம்னு சொல்லச்சு அதுக்கு விசேஷணம் காணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மஹத், முழுவதும் மிக பெருமை பெற்ற சீதா சரித்தம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்புறம் பௌலஸ்தியவதமித்யேவா அப்படின்னு சொல்கிறார்கள். இப்படி இந்த சரித்திரமானது சொல்லப்பட்டதுன்னு. அதனால தான் பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் பெரிய பிராட்டியாரை பார்த்து சொல்கிற பொழுது என்ன சொல்லிட்டார்? ஸ்ரீமத் ராமாயணமபி பரம்பிராணிதி त्वच्चरित्रे, ஸ்ரீமத் ராமாயணமபி त्वच्चरित्रे பரம்பிராணிதி, உன்னை சொல்கிறதுல தான் அதுக்கு முக்கியமான நோக்கம் அப்படின்னு ஸ்ரீரங்க நாச்சியாரை பார்த்து ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் பராசர பட்டர் தெரிவிக்கிறார். ஆனால் இதெல்லாம் எத்தை தெரிவிக்கிறதுன்னு கேட்டால் சீதா சரித்தம் என்று இதனுடைய பெருமை என்று தெரிகிறது. அதெல்லாம் விட இப்பொழுது நமக்கு கதாபாகத்தினுடைய கட்டத்தில் பார்க்கிற பொழுது இந்த சீதா சரித்திரத்தை வேகமாக சொல்லணும், உடனே சொல்லணுன்றதுக்காகத்தான் வால்மீகியே கூட என்ன பண்ணிட்டார்னா ராமபிரானுடைய பால்ய லீலைகளை கூட ஒன்றுமே சொல்லலை. நமக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன, ராமனுடைய அவதாரம், கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய அவதாரம்னு 2 அவதாரங்களை பார்க்கிறோம். இந்த கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தீர்களானால் அதில் இந்த பால்ய சேஷ்டிதங்கள் தான் ரொம்ப பெருசாக சொல்லப்படும். சின்ன குழந்தையாக இருந்தது, உரலில் கட்டுண்டது, வெண்ணெய் திருடினது, பூத்தனையை வதம் பண்ணினது, இந்த மாதிரியான சரித்திரங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்படுகிறது. இதில் ஸ்ரீபாகவதம், ஸ்ரீவிஷ்ணு புராணம், ஹரிவம்சம் முதலான புராணங்களில் அதெல்லாம் நிறைய சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் வளர்ந்த பிற்பாடு பண்ணின கதைகள் என்கிறது ரொம்ப ஒன்றும் காணும். கண்ணனுடைய சரித்திரங்களில் அவன் கம்சவதம்னு சொல்கிறாள், கம்சவதத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றதுல ரொம்ப ஒன்றும் காணும். ஏதோ 1-2 என்னன்னா இந்த மகாபாரதத்தில் சில இடங்களில் கண்ணன் அர்ஜுனுக்கு பாண்டவர்களுக்காக தூது போனான், பாண்டவர்களுக்காக தேரோட்டினான், கீதையை உபதேசிச்சான்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறதே தவிர அதெல்லாம் கூட ரொம்ப சுருக்கமாக தான் சொல்கிறோம். மற்றபடி கண்ணனுடைய சரித்திரங்கள் இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் ரொம்ப பிரசித்தமாக தெரியாது. அப்படி பார்க்கிற பொழுது ராமனுடைய சரித்திரத்தில் பால்ய சேஷ்டிதம் சொல்லப்படவில்லை. கிருஷ்ணனுடைய சரித்திரத்தில் மேலே இருக்கிற சரித்திரங்கள் அவ்வளவு பிரசித்தமாக இல்லை என்று சொல்லும்படியாகத்தான் அமைந்திருக்கிறது. இவர் சொன்னேனே அன்னைக்கு பாலகாண்டத்தினுடைய 18வது சர்க்கம், அதுதான் ராமாவதாரம் என்று சொல்லப்படுகிற சர்க்கம். அது ததஸ்ட துவாதசே மாசே சைத்திரே நவமிகே திதௌ அப்படின்றது 18வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம். அது அந்த ஸ்லோகத்தில் தான் அவர் சொன்னார், ராமபிரான் அவதரிச்சான்னு சொன்னார். சரியாக 30 ஸ்லோகம் தள்ளி 39வது ஸ்லோகத்தில் விஸ்வாமித்ரா ஆகச்சதின்னு சொல்லிவிடுறார். விஸ்வாமித்திரர் வந்துட்டார். 30 ஸ்லோகம் தாண்டின உடனே அதே தர்க்கத்தில் விஸ்வாமித்திரர் வந்துடுறார். என்ன பண்ணுறார்? நான் யாக சம்ரட்சணம் பண்ணணும், சீதையை அது அவனுடைய பிள்ளையை அனுப்பிச்சி வை, ராமனை அனுப்பி வைன்னு கேட்கிறார். ஐயோ அவனுக்கு என்ன 16 வயது கூட ஆகலையேன்றார். அதை பற்றி பரவாயில்லை, அவனுடைய பெருமை எனக்குத்தான் தெரியும், நீ அனுப்பி வைன உடனே வேறு வழி இல்லை, அனுப்பித்து விட்டார். உடனே யாக சம்ரட்சணம் ஆயிடுத்து. யாக சம்ரட்சணம் ஆனால் அடுத்தது மிதிலைக்கு போனால் அங்கே திருக்கல்யாணம் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் சொல்கிறார். இவ்வளவு வேகமாக கொண்டு போகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த திருக்கல்யாணம், அது சீதா கல்யாணன்றது முதல்ல சீக்கிரம் வரணும். சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்கிறாள் இல்லையோ, அதாவது சுபஸ்ய சுபமான காரியங்களை சீக்கிரம் பண்ணணும்னு சொல்கிறோம். அப்படி தான் சொல்லியிருக்குது சாஸ்திரம். அதனால் சுபஸ்ய சீக்கிரம்ன்றதுக்காக அவர் அந்த சீதா கல்யாணத்தை வெகு வேகமாக நகர்த்தி கொண்டு போய்விட்டார் என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. அதில் ஒரு கேள்வி நான் கேட்டேன் நேற்றைய தினம். என்ன கேட்டேன்? மனிதர்களுக்கெல்லாம் தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டிய கடமை உண்டு, அதனால் அவளுக்கு ஒரு கல்யாணன்றது அவசியம். அதே போல் பிரஜார்த்தம்னு சொன்னதும் மனிதர்களுக்கு
ஒரு பத்னி சககாரம் இல்லாமல் அது நடக்காது. அதனால் பத்தினி வேணும். எம்பெருமானுக்கு இதெல்லாம் வேண்டியது இல்லையே, பகவான் தானே, அவனுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்றது தான் நேற்று தினம் கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் நமக்கு வால்மீகி ராமாயணத்திலேயே ஒரு விதமாக கிடைக்கிறது. சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொழுது ஜனக சக்கரவர்த்தி ஒரு வார்த்தையை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அதான் சொன்னேன், அங்கே சொன்னேன் பாருங்க, இமாம் கன்யாம் தர்ம பிரஜார்த்தம் விருணீமகேன்னு இவன் சொல்கிற மாதிரி தசரத அந்த பொண்ணுடைய தகப்பனாரம் இமாம் கன்யாம் தர்ம பிரஜார்த்தம் ததாமி அப்படின்னு அவனும் சொல்லணும், நான் கொடுக்குறேன்னு சொல்லணும். அதான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, இப்போ கூட அதை பண்ணுறான், உதகதாரா பூர்வமாகான்னு சொல்லுவோம். தீர்த்தத்தோடு சேர்த்து அந்த கன்னியை, அது கன்யா தானம்னு பேர். அது ஒரு பொண்ணை கூட அப்படியே தானமாக கொடுக்குறான் பர்த்தாவுக்கு. அதனால் என்ன பண்ணுவான்னா தீர்த்தத்தோடு சேர்த்து கொடுப்பாது. அந்த காலத்தில் எப்படின்னாக்கா ஒரு வஸ்துவை கொடுத்துட்டு கையில் தீர்த்தம் சேர்த்துட்டா அதுக்கப்புறம் இவனுக்கு அதில் உரிமை கிடையாது. அது மாதிரி ஒரு கிரமம் அந்த காலத்தில் இருந்தது. அதுக்குத்தான் தாராபூர்வமாக கொடுக்கறதுன்னு, உதகதாரா பூர்வமாக. இன்றைக்கி கூட பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத தாரவாக்குறதுன்னு ஒரு வச்சனம், தாரவாத்து கொடுத்தான்னு ஒரு வச்சனம் சொல்கிறது உண்டோ இல்லையோ, அதான் அந்த தாரை, தீர்த்த தாரையை வார்த்து கொடுத்தல். அதனால தான் தாரை வார்த்தல்னு பேர் இருக்கு. ஆனால் நம்ம சென்னை மொழியில் அதுக்கு அர்த்தம் வேறு. ஏதாவது ஒரு வஸ்து தொலைஞ்சு போச்சுன்னா என்னடா ஆச்சுன்னா தாரை வாத்துட்டேன்னுவான். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மனசறிஞ்சு ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்க போகிறதில்ல, நம்ம அறியாமல் ஒரு பொருள் போயிடுத்தோன்னா அது தாரை வாத்து தான் நினச்சிக்கிறாங்க. தாரை வாத்து இன்னொருத்தருக்கு கொடுத்து தான் நினச்சிக்கிறான். அதனால் அந்த அபிப்பிராயம், மனசறிஞ்சு இவன் கொடுக்க மாட்டான். சரி, இவனை அறியாமல் அது போயிடுது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, தாரை வாத்துட்டேன் அப்படின்னா தீர்த்தத்தை சேர்த்தாச்சு, இனிமேல் அது எனக்கு வராதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் தாரை வார்க்கிறதுன்ற சப்தம் நாம் பிரயோகம் பண்ணுறோம். அது வேறு விஷயம். இப்போது இங்கே சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொழுது என்னவென்று சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா, அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொழுது சொன்ன வார்த்தை அப்படின்னா, யம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவா பிரதீச்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா. இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். யம் சீதா மமசுதா, யம் சீதா இவள் தான் சீதை, என்னுடைய பெண் பிள்ளை. அடுத்து சொன்ன மமசுதா என்னுடைய பெண், அதாவது யம் சீதா, இவளுக்கு சீதைன்னு பேர். மமசுதான்னா என்னுடைய பெண் பிள்ளை. இவள் யாருன்னா சக தர்மச்சரீதவ. அவன் சொன்ன வார்த்தை என்ன பாருங்க, தர்மச்சரின்னு சொல்கிறான். தர்மச்சாரிணின்னு அர்த்தம். தர்மச்சரி தர்மச்சாரிணி அப்படின்ற சப்தத்திற்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, தர்மத்தின்படி நடப்பவள் அப்படின்னு அர்த்தம். தர்மத்தை அனுசரித்து நடப்பவள். அது வெறும் தர்மச்சரி இல்லை, சகதர்மச்சரி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நீ எந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு வந்திருக்கிறாயோ ராமா, அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு இவள் துணை புரிபவள் அப்படின்னு அர்த்தம். சகதர்மச்சரி. அதனால தான் அந்த காலத்தில், இந்த காலத்தில் கூட உண்டு, பத்தினின்னாக்க தர்மபத்தினின்ற ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு. தர்மபத்தினா என்ன அர்த்தம்னா, தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு உறுதுணையாக இருக்கிற பத்தினின்னு அர்த்தம். தர்மபத்தினா ஒருத்தர் சொன்னார், சொல்கிறதுக்கு சங்கோஜமாக இருக்குது அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம். அதில் ஒருத்தர் சொன்னார், இவதான் தர்மபத்தினா, இப்போ அதர்ம பத்தினிகளும் நிறைய உண்டு போல இருக்கவள், இவள் தான் தர்மபத்தினி அப்படின்னு அப்படி சொன்னார் ஒருத்தர். தர்மபத்தினி இவள் தானக்கா இப்போ அந்த மாதிரி விசாரம் உண்டா? அது சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தில் அது கிடையவே கிடையாது. இப்போ உனக்கு சக தர்மச்சரி. தர்மச்சரி என்னால் என்ன, இவன் என்ன அனுஷ்டானம் பண்ணுறானோ அந்த அனுஷ்டானத்துக்கு துணை புரிபவள் அப்படின்றத சொல்லி பிரதீச்ச ஏனாம், இவளை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறான். அதுக்கு மேலே பத்ரந்தே, உனக்கு மங்களாசாசனம். பத்ரந்தேன்னா ஜாக்கிரதை ஜாக்கிரதை, மங்களாசாசனம். இவா ரெண்டு பேர் அதெல்லாம் வியாக்கியானத்தில் எவ்வளவு காட்டுறாரு தெரியுமோ. பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா, இவளுடைய கையை உன்னுடைய கையாலே பற்ற பார் அப்படின்னு சொன்னாலாம். இதுலேயே ரொம்ப விசேஷார்த்தங்கள்லாம் தனித்தனியாக சொல்லி வச்சுருக்கா. என்ன சொன்னேன், இயம் சீதான்னு காட்டினாக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் விசேஷம் நிறைய சொல்லிருக்கா. ஒன்னொன்னாவது சொல்லணுமான சொல்கிறேன், ஒரே ஒன்றாவது சொல்ல வேண்டாமா ஒன்றுக்கு. இயம் சீதான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த சீதான்ற சப்தத்திற்கு சம்ஸ்கிருதத்தில் கலப்பையினுடைய நுனின்னு பேர், லாங்கல பத்ததின்னு சொல்கிறான். இந்த கலப்பை ஏர் உழறாலும் இல்லையோ, இந்த கலப்பையினுடைய முனைக்கு சீதான்னு பேர். அது இவளுக்கு பேராக வச்சேன்.
எதுக்கு கலப்பையினுடைய நுனியை எதுக்கு இவளுக்கு பேராக வைக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த நிலத்தை உழுகிற காலத்தில் அந்த கலப்பையினுடைய நுனியில் இவள் கிடைத்தாள். அதனால் அவளுக்கு அதே பேராக வச்சுட்டு, அவர் ஜனக சக்கரவர்த்தி எதுக்கு கலப்பையால் உழ போகிறார், அவர் பெரிய சக்கரவர்த்தின்னு நினைக்கலாம். யாகம் பண்ணுறதுக்காக பூமியை பரிசோதனை பண்ணுற பொழுது அது எஜமானனே பண்ணணும் அந்த காரியத்தை. அதுக்காக ஜனக சக்கரவர்த்தி போய் அந்த காரியத்தை பண்ணுற பொழுது அவருக்கு அங்கே கிடைத்தாள். அதனால் கிடைத்த உடனே அவளை அப்படியே பொண்ணாக வளர்க்க ஆரம்பிச்சுட்டார். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு விசேஷம் என்ன சொல்கிறதுன்னா, வா ராமா, உன்னை போல அல்ல இவள் சீதான்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கூட கர்ப்பவாசம் பண்ணி பிறந்த இந்த உலகத்தில் இவள் உனக்காக பிறந்திருக்கிற இவள் அந்த குறை கூட இவளுக்கு கிடையாது. இவள் அயோனி ஜெயின்னு சொன்னான். கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கலையே அவள், அப்படியே என்ன கிடைச்சாள். ஆண்டாளுக்கு கூட அந்த பெருமை தானே சொல்கிறோம். அதே மாதிரி தான் பெரியாழ்வார் அவளுக்கு பேர் வைக்கிற பொழுது என்ன பண்ணினார்னா கோதைன்னு பேர் வச்சார். என்ன காரணம்? கோதை என்கிற தமிழ் சொல்லுக்கு மாலைன்னு அர்த்தம். 2-3 சப்தம் இருக்கு, 2-3 அர்த்தம் இருக்கு. கோதைன்ற சொல்லுக்கு ஒரு சொல், ஒரு அர்த்தம் மாலை. பெருமாளுக்கு புஷ்ப மாலை சமர்ப்பிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாலைக்கு கோதைன்னு பேர். அப்போ இவர் மாலை கட்டுறதுக்காக போய் அந்த நந்தவனத்தில் பூ பறிச்சார். அந்த இடத்துல அவள் கடிச்சபடினாலும் அவளுக்கு மாலையினே பேர் வச்சுட்டார். அவள் கோதையினே பேர் வச்சுட்டார். இன்னொரு அர்த்தம் அந்த கோதைன்னு அது பிரசங்காத்து சொல்லிவிடுறேன். கோதை என்கிற சொல்லுக்கு கூந்தல்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி பிரயோகங்கள் நிறைய இருக்குது. திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே போனோமானால் கூந்தல் என்கிறதுக்கு கோதை என்று தான் தமிழில் சொல்லுண்டு. அப்போ இது இவளுக்கு ஆண்டாளுக்கு என்னன்னா அந்த பேரும் பொருந்தருது. கூந்தலிலே மாலை, அதைத்தான் ரங்கநாதன் விரும்பினான்னு சரித்திரம் சொல்கிறபடினால அப்போ என்ன அர்த்தம் கிடைக்கிறது? அந்த ரெண்டுமே அவளுக்கு பொருத்தமாக அமைந்து விட்டது. கூந்தல் சம்பந்தமும் ஆண்டாளுக்கு உண்டு, அந்த மாலை சம்பந்தமும் ஆண்டாளுக்கு உண்டு. அதனால் அவளுக்கு அந்த பொருத்தமாயிடும். அதனால் சீதான்னா இவளை இயம் சீதா அப்படின்னு சொன்னான். இவள் உன்னை போலே அல்லாமல் பூமியிலே எனக்கு ஆவிர் பவித்தவள் இவள் என்ன அவளுடைய பெருமையை சொன்னான். ரெண்டாவது மமசுதா, என்னுடைய பெண்ணுன்னு சொன்னான். இதுதான் கொஞ்சம் கூடாத வார்த்தைன்னு சொல்கிறார். எந்த ஒரு வஸ்துவையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற பொழுது இது என்னுடையதுன்னு சொல்லி சமர்ப்பிக்கவே கூடாது. எது நம்முடையது? நாம் என்ன சமர்ப்பிக்கிறதெல்லாம் நம்முடையதுன்னு நம்ம நினச்சிக்கிறோமே. நம்முடையது என்ன இருக்கிறது? நம்ம வரைச்சே கொண்டு வந்தோமா, போச்சே கொண்டு போகிறோமா? எதுவும் கிடையாது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். அதனால் நடுவில் வந்து சேர்றது, நடுவிலேயே போயிடுறது, அவ்வளோதானே தவிர இதில் என்னுடையதுன்னு நம்ம எத்தை சொல்கிறது? எத்தையும் சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஒரு வாழைப்பழம் வாங்கி சமர்ப்பித்தா கூட அது நான் சமர்ப்பித்த வாழைப்பழம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுன்னு இவன் அதை உருவாக்கினானா, அதை சிருஷ்டிச்சானா, இவன் பயிர் விளைச்சானா? ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு சமயத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான். அதனால் நாம் கொடுக்கிற பொழுது எந்த வஸ்துவையும் என்னுடையது என்று சொல்லி கொடுக்கவே கூடாது. அது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அந்த ஈகோ இருக்கவே கூடாது. ஆனால் இங்கே அகங்காரத்தை விட்டவனான, மமகாரம் விட்டவன் ஜனக சக்கரவர்த்தி, அவனுடைய வாயில் இந்த மாதிரி வந்துடுத்து, மமசூத்தான்னு வந்துடுத்து. என்ன காரணம் என்னால் இந்த சீதையினுடைய பெருமை. இப்படிப்பட்ட பெண் என் பெண்ணாக இருக்கிறது எனக்கு பாக்கியம் இல்லையா அப்படின்ற ஒரு சாத்விக அகங்காரத்தில் தான் அவன் சொன்னான். ஆனாலும் கூட வேடிக்கையாக வார்த்தை சொல்லுவான். பார்த்தாராம் பெருமாள், இனிமேல் இந்த மாதிரி தாரவாத்தை கொடுத்தா தானே எம்பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறான். இனிமேல் இந்த மாதிரி வாண்டவே வாண்டான்னு சொல்லிட்டு யாரை கல்யாணம் பண்ணிக்கிற பொழுதும் ருக்மிணி பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டார். என்ன பண்ணினாண்டா, தகப்பனார் தாரவாத்தை கொடுத்து பண்ணிக்கவே இல்லை. அடுத்த அவதாரத்தில் அவர் பாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதனால் யாராவது கொடுத்தா மமசுத்தான்னு சொல்கிறானேன்றது அவருக்கு பிடிக்கலையாம். அதனால் இனிமேல் கல்யாணம் பண்ணிட்டா இந்த மாதிரி அப்பாவுக்கு தாரவாத்தை கொடுத்து பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டானோ. கொடுக்குற பொழுது மமசுத்தான் அகங்காரத்தோடு கொடுக்குறானு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சொன்னது சகதர்மச்சரி. அது அப்புறம் சொல்கிறேன். பிரதீட்சைனாம் பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினான்ற இடத்துலையும் பாணிம் கிருண்ணீஸ்வரான்னு அர்த்தம். உன்னுடைய கையாலே இவளை பற்றப்பாருன்னால் இவன்தான் அவளை போய் பற்றணும். அதுதான் பரகத ஸ்வீகாரம்னு பேர். பரகத ஸ்வீகாரம் என்னால்னா எம்பெருமான் வந்து நம்மை அனுகிரகிக்கிறான். நாம் எம்பெருமானை போய் பற்றி அவனுடைய அனுகிரகத்தை பெறுவது என்கிறது அல்ல. எப்பொழுதுமே உடைமை உடையவன் என்று 2 பேர் இருந்தால் அந்த உடைமையை பெறுவதற்கு உடையவன் தான் பிரயத்தனப்படணுமே தவிர உடைமை பிரயத்தனப்படாது. இப்போ இது உடைமைன்னு சொல்கிறோம். உடைமைன்னா இது ஒரு பொருள், இது ஏதோ ஒரு வஸ்து. இப்போ இந்த வஸ்துவை அடையிறதுக்கு நான் தான் முயற்சி பண்ணி இதை வச்சுட்டு போயிட்டான்னா நான் தான் திருப்பி வரணுமே தவிர இது என்ன தேடிட்டு வராது. அப்போ உடையவனுக்கு தான் உடைமையை பற்றின விசாரம். இப்போ இந்த இடத்துல ராமபிரான் உடையவன், அங்கே சீதா பிராட்டி என்கிறவள்
அவனுக்கு உடைமைனா அவள் மட்டும் இல்லை, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அதே நிலை தான். அப்போது அதை பெறுவதற்கு அவன்தான் பகவான் தான் பிரயத்தனப்படுறான்றத அது விதவிதமாக ஆச்சாரியர்கள்லாம் கூட வேறு விதமாக பல இடங்களில் ஸ்லோகத்தை எல்லாம் காட்டியிருக்கார். வேதாந்த தேசிகன் ஞாச தசகத்தில் சொல்கிற பொழுது இதை ரொம்ப விஸ்தரமாக சொல்கிறார். ஒரு ஸ்லோகம், சுவாமி ஸ்வபசம் ஸ்வசேஷம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மை நெஸ்யதி மாம் ஸ்வயம் அப்படின்னு சொல்கிறார். யார்? சுவாமி என்னால் எஜமானன். அவன் என்ன பண்ணுறான்னா, ஸ்வவசம் தனக்கு வசப்பட்டது இந்த ஜீவாத்மா, ஸ்வசேஷம் அவனுக்கு அடிமைப்பட்டது இந்த ஜீவாத்மா, ஸ்வபரத்வேன நிர்பரம் அது அவனோட இந்த காப்பாற்றுற பொறுப்பு அவனுடையது. ஸ்வபரத்வேனான்ற இது பரமும் கூட யாருக்குன்னா பகவானுக்கு தான். ஏன்னா வஸ்து உடமையை இந்த வஸ்துக்களெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது யாருடைய பொறுப்பு? சார், நம்முடைய பொறுப்பு. இந்த வஸ்துக்களுக்கு ஒன்றும் விசாரம் இல்லையே, அப்போ நாம தான் காப்பாற்றணும். ஸ்வபரத்வேன நிர்பரம். அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, ஸ்வதத்த ஸ்வதியா என்ன பண்ணுறான், தன்னை பற்றின ஞானத்தை தானே கொடுக்குறான் இந்த ஜீவாத்மாவுக்கு. ஸ்வதத்த தன்னாலே கொடுக்கப்பட்ட ஸ்வதியா தன்னை பற்றிய அறிவை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஸ்வஸ்மை நெஸ்யதி தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறான். சேர்த்து கொள்றதும் ஸ்வயமேவா தானே பண்ணிக்கிறான். அப்படின்னா ஸ்வஸ்மை நெஸ்யதி மாம் ஸ்வயமேவா என்று ஒவ்வொருத்தரும் அந்த சுவான்ற சப்தம் என்ன, எம்பெருமானே எல்லாத்தையும் பண்ணுறான். ஏன்னா இது ஜீவாத்மான்றது எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலும் அடிமைப்பட்டது. அப்படி இருக்கிற பொழுதோ பரமாத்மா தான் இதுக்கு பிரயத்தனம் பண்ணணுன்றதுக்காகத்தான் இங்கே என்ன சொன்ன, பாணிம் கிருண்ணீஸ்வ இவளை பார்த்து சீதையை பார்த்து அம்மா நீ அவன் கையப்பிடின்னு சொல்லலை, இவர் தான் அவனை கையப்பிடி, பிராட்டியினுடைய கையை நீ பற்றுன்னு சொல்கிறார். அது பரகத ஸ்வீகாரன்றதை காட்டக்கூடிய விஷயம். இப்போ இன்னைக்கு கூட கல்யாணத்தில் என்ன பண்ணுவான்னா, அதை சொல்கிற பொழுது பொண்ணுடைய கையை நீ இப்படி பிடிச்சிக்கோன்னு சொல்லுவார். ஏன்னா புருஷன் தான் போய் பிடிக்கணுமே தவிர ஸ்திரீ புருஷனுடைய கையை பிடிக்கிறதா அந்த சடங்கு கூட ஏற்படலை. அதில் முக்கியமாக இங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், சக தர்மச்சரீதவா அப்படின்னு சொல்கிறார். நீ எந்த தர்மத்தை அனுஷ்டிக்க வந்திருக்கிறாயோ அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு இவள் உறுதுணையாக இருப்பவள் அப்படின்னு சொன்னார். அப்போ அது எந்த தர்மம் என்று நாம் விசாரம் பண்ணணும். எந்த தர்மம்னா, இப்போது மனிதர்களுக்கெல்லாம் ஒரு தர்மம் உண்டு. அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு என்ன பண்ணுறான்னா, அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு ஒரு பத்திரியினுடைய சகாயம் அவசியம் வேணும் என்று நாம் பார்க்கிறோம். அது வாஸ்தவம் தான். ஆனால் எம்பெருமானுக்கு என்னால் எம்பெருமானுக்கும் ஒரு தர்மம் உண்டு. அந்த தர்மத்திற்கு அனுஷ்டிப்பதற்கும் அவனுக்கும் ஒரு பத்திரியினுடைய சகாயம் ரொம்ப அவசியம். பத்திரியினுடைய சகாயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. மனுஷனுக்கே அவசியம். லௌகிகத்தினமாக சில பேர் நிறைய சொல்லிவிட்றா. என்ன சொல்ற, ஸ்திரீகளுக்கு சுவாதந்திரமே கொடுக்கல, இப்போ அடக்கியே வச்சுட்டா. அது என்ன பண்ணிட்டார், அந்த ஸ்லோகம் இருக்குது, அது தப்பாக அர்த்தம் பண்ணிட்டு வர்றா. மனுமகர்ஜி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே புத்திரோ ரக்ஷதி வார்த்தக்கியே நஸ்திரீ சுவாதந்திரியம் அருகதி அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகம் இருக்குது, வாஸ்தவமான விஷயம். என்ன சொல்கிறான்னா, தகப்பனார் காப்பாற்றுறார் ஒரு பொண்ணை சின்ன வயசில், யௌவன பருவத்தில் பர்த்தா கணவன் காப்பாற்றுறான், வயோதிக காலத்தில் பிள்ளைகள் காப்பாற்றுறான். அதனால் இவாளுக்கு தனியாக சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் மனுமர். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத, அதனுடைய தாற்பயம் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, எப்பொழுதுமே ஸ்திரீகள் என்பவர்கள் மிக உயர்ந்தவர்கள், அவளை எப்பொழுதுமே மற்றவர்கள் ரட்சிக்க வேணும் என்கிறதுக்காக அவர் அப்படி வார்த்தை சொல்கிறார். நான் சொல்கிறேன், சில வஸ்துக்களை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, எந்த வஸ்துவை ஜாக்கிரதையாக ரட்சிக்கணுமோ அதை கொஞ்சம் பத்திரமாக தான் வச்சுருப்போம் இல்லையா. உள்ள நான் சொல்கிறேன், இப்போ மோதிரம் போட்டுருக்கேன், காலில் செருப்பும் போட்டுருக்கேன். ஆற்று வாசலில் போன உடனே செருப்பை வாசல்லையே விட்டுட்டு போயிடுறேன், மோதிரத்தை வாசல்லையே வச்சுட்டு போயிடுவாளா? என்ன பண்ணுவான், கொண்டு போய் உள்ள ஜாக்கிரதையாக பொட்டையில் வச்சு போட்டுவா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீ அந்த காரியத்தை பண்ணுறதுனாலேயே அந்த வஸ்துவனுடைய பெருமை மதிப்பு தெரியுது. இது மதிப்பு இல்லாதது, அது மதிப்புடையதுன்னு தெரியுது. அந்த மாதிரி ஸ்திரீகள் என்கிறவர்கள் ரத்தனம் போல, அவளை ரொம்ப ஜாக்கிரதையாக ரட்சிக்க வேணும். அவள் மதிப்புள்ள வஸ்துவாகினால அவளுக்கு எந்தவித குறையும் ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்தா ரக்ஷதி யௌவனே புத்திரோ ரக்ஷதி வார்த்தக்கியேன்னு சொன்னான். எல்லா காலத்திலும் இந்த பெண்களானவர்கள் அந்தந்த
உறவினர்களால் மதிக்கப்பட வேண்டும்னு அர்த்தம். அது தாற்பயம் இருக்காது. அப்போ எல்லா வாஸ்தவமாக இன்னைக்கு கூட சொல்கிறேன், இவ்வளவு சொல்கிறாளே தவிர ஒரு விஷயம் சொல்கிறாளோ அது இது தப்பான விஷயந்தான். ஆனாலும் சொல்கிறேன், எங்கே போனாலும் ஆபத்து என்று சொல்கிறது யாருக்கு சொல்கிறா? ஸ்திரீகளுக்குத்தானே சொல்கிறோம். அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் பாருங்கள், எங்கே போனாலும் ஆபத்து யாருக்கு அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, புருஷன் ஸ்திரீயும் இருந்தால் ஆபத்து யாருக்கு அதிகம்? ஸ்திரீகளுக்குத்தான் ஆபத்து அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ஆபத்திலேருந்து ரட்சிக்க வேண்டிய கடமை யாருக்குன்னு கேட்டால் புருஷனுக்கு உண்டு. இதுதான் விஷயமே தவிர ஸ்திரீகளை அவர்கள் சுவாதந்திரியம் கொடுக்கலன்னு சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அது இந்த காலத்திலேயே பெரிய பெரியவாள்லாம் ஸ்திரீகள்லாம் நல்ல ஞானாதிக்கர்களாக இருந்திருக்கா. வேதத்திலேயே கார்கி மைத்ரேயின்னு அவளை பற்றி வேதத்திலேயே வருது. அவள்லாம் வேதாந்த விசாரங்களெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு ஸ்திரீகளை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் ஸ்திரீகள் சகாயம் இல்லாமல் இந்த காரியங்கள் எதுவும் வைதிக காரியங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இவனுக்கு சட்டமே இருக்குது மனிதனுக்கு. அதாவது மனிதனுக்கு இதெல்லாம் சொன்னால் கூட ஆச்சரியப்படுவீர்கள், எல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. வைதிக காரியத்தில் ஒருத்தன் இறங்கணும்னா அவன் சபத்தினிக்கனாக இருக்கணும்னு சொல்லி வச்சுருக்கான். சபத்தினிக்கன் என்னாலன்னா பத்தினியோடு கூடினவன். பத்தினியோடு கூடினவன் அல்லாதவனுக்கு எந்த வைதிக காரியத்திலையும் அருகத்தையே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு யாகம் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் மனைவியோடு கூடினவனாக இருந்தால் யாகம் பண்ணலாம், இல்லைன்னா யாகம் பண்ணக்கூடாது. இப்போ அவன் பிரம்மச்சாரி, அது சபத்தினிக்கன்னா என்ன, பிரம்மச்சாரிக்கு சபத்தினிக்கத்துவம் கிடையாது. அதனால் அவன் யாகம் பண்ணக்கூடாது, பிரம்மச்சாரி யாகம் பண்ணக்கூடாது. அவனுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் வேறு, ஆனால் யாகம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போது சன்னியாசி, அவனுக்கும் யாகத்தில் அதிகாரம் கிடையாது, அவனும் சபத்தினிக்கன் இல்லையே. அப்போ கிரகஸ்தன் இருக்கானே அவன் தான் சபத்தினிக்கன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் கூட சொல்லி வச்சா, இது ஸ்ரீராமாயணத்திலேயே வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைக்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். ஆனால் அந்த சமயத்தில் விராட்டி அவனோட கூட இல்லை, அவளை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். எல்லாரும் என்ன சொல்லிட்டா தெரியுமோ இல்லையோ, நீ சபத்தினிக்கன் இல்லை, அதனால் நீ யாகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். சக்கரவர்த்தி திருமணியே உனக்கு யாகம் பண்ணுற யோக்கியத்தை இல்லைன்னு சொன்னான். அதனால் பண்டாட்டியை சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தா கூட யாகம் பண்ணுற அதிகாரம் கிடையாது. கல்யாணமாகி மனைவியை கல்யாணமே ஆகாதவன் கல்யாணமாகி விதுரன்னு சொல்லுவான். சம்ஸ்கிருதத்தில் விதுரன்ற சப்தத்திற்கு அப்படி ஒரு சப்தம், தமிழில் நமக்கு அதுக்கு இன்னொரு சப்தம் தான் இருக்கே தவிர ஸ்திரீ பெண்பால் சப்தம் தான் எல்லாரும் பிரசித்தமாக சொல்கிறாளே தவிர ஆண்பால் சப்தத்தை சொல்கிறதே கிடையாது. விதுரன் என்று சொன்னால் மனைவி இல்லாதவன் அர்த்தம், விடோயர்னு அர்த்தம் விதுரன்ற சப்தத்துக்கு. அந்த விதுரனுக்கும் அதிகாரம் கிடையாது, யாக யஜ்யங்களில் அதிகாரம் கிடையாது, விதுரனும் பண்ணக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, இப்போ மனைவியை பிரிந்திருக்கிறவனும் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் சாஸ்திரம். அப்படின்னா எவ்வளவு அவளுக்கு கௌரவம் கொடுத்துருக்கான்னு நீங்கள் பாருங்க. சக்கரவர்த்தி திருமணம் யாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அப்புறம் அவர் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு பாருங்கன்னு கேட்டார். அதுக்காக ஒரு பெரிய பரிகாரம் சொன்னாலும் என்ன சொன்னால் தெரியுமோ இல்லையோ, உன்னுடைய பத்தினியை போலியே தங்கத்தில் ஒரு விக்கிரகம் பண்ணணும். அந்த தங்க விக்கிரகம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், பத்தினியினுடைய அளவுக்கு பத்தினியினுடைய எடைக்கு இருக்கணும். அந்த விக்கிரகத்தை பக்கத்தில் வச்சு அதில் பத்தினியை ஆவாகனம் பண்ணி அவள் இருக்கிறதா வச்சுட்டு நீ யாகம் பண்ணணும்னு சொல்லணும். இதுக்கு பேசாத அவளையே கூட்டுன்னு வந்துடலாம் இல்லை, தங்கத்தில் அவளை போல விக்கிரகம் பண்ணி அவளை கொண்டு வரத விட இதெல்லாம் பண்ணுறத விட என்ன சண்டையானாலும் பரவாயில்ல அவளையே கூட்டுன்னு வந்துடலான்னு தான் தோணும். நான் சக்கரவர்த்தி திருமணம் அப்படி தான் பண்ணினார்னு சொல்கிறேன். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, பத்தினின்றவள் எவ்வளவு முக்கியம் மனுஷனுடைய வாழ்க்கையிலேன்னு பார்க்குறோம். இன்னும் ஒரே ஒரு வழியும் சொல்கிறேன் கேளுங்க, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சில காரியங்கள் பண்ணுற பொழுது பத்தினி வீட்டுக்கு விலக்காக இருந்தால் இவன் அந்த காரியத்துக்குள்ள அதிகாரம் கிடையாது, பண்ணக்கூடாது. இவன் தான் பண்ண போகிறான், ஆனால் அந்த காலத்தில் இவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சாதாரண இப்போ கூட அது யார் சொல்கிறாலோ சொல்கிறது இல்லையோ தெரியாது. நம்ம ஆற்றுல திருவித்தியானம் பண்ணுறோம், தவசம், அதுக்கு நிமந்திரணம்னு சுவாமிகளை ஏழை பண்ணுவான். நான் ஒரு பிராமணார்த்த சாப்பிட்றதுக்கு வராளோ இல்லையோ, அவர் வரவருக்கு இது இது முதல்ல அவர் சப்பத்தினிக்கராக இருக்கணும். அவரை தான் பிராமணார்த்தத்துக்கே சொல்லணும், எல்லாரையும் சொல்லக்கூடாது. சப்பத்தினிகராக இருக்கிறவாளை தான் பிராமணார்த்தத்துக்கு சொல்லணும். ஒன்று, அந்த சப்பத்தினிகர் கூட திடீர்னு என்ன பண்ணுவார்னா, நாளைக்கு காலத்தால் தவசம்னா முதல் நாள் ராத்திரி அடியேன் பிராப்தம் இல்லை க்ஷமிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான். என்ன வேணும் அது மேலே கேள்வி கேட்க மாட்டான், தெரிஞ்சுக்கணும். என்னன்னா அவள் ஆத்தலை இல்லைன்னு அர்த்தம். அவள் ஆத்தலை இல்லைன்னா இவர் இங்கே சாப்பிட முடியாது, இவர் தானே சாப்பிட போகிறார், அவ என்ன பண்ண போகிறா அப்படின்னாக்கா, அது என்னமோ சாஸ்திரத்தில் அப்படியெல்லாம் அவளுக்கு அந்த அன்வயம் இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்கா. எதுக்கு சொல்கிறேன்னா, பத்தினி என்கிறவள் எவ்வளவு முக்கியம் ஒருத்தனுக்குன்றதுக்கு இந்த மாதிரி இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இங்கே சக்கரவர்த்தி திருமகனுக்கு
அது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால் அவனை சொல்கிற பொழுது அதுக்காகத்தான் ஜனக சக்கரவர்த்தி சக தர்மச்சரீதவா தர்மச்சரின்னு சொன்னார். தர்மச்சரின்னா நீ அனுஷ்டிக்கிற தர்மம், அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு இவள் உறுதுணையாக இருப்பவள். சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்ன தர்மம் அப்படின்னு கேட்டால் அந்த தர்மத்தை வேற ஒரு இடத்துல சீதா பிராட்டியே சொல்கிறான். என்ன தர்மம்னு சொல்கிறான். ராவணன் இடத்துல போய் சொல்கிற பொழுது அவனுக்கு உபதேசம் பண்ணுறான். போடா போய் அவரிடத்துல சரணாகதி பண்ணுடா, உன்னை நிச்சயமாக அவர் ரட்சிப்பார் அப்படின்னு. விதிதஸ்தகி தர்மஜ்ஞா சரணாகதவத்சலஹா தேன மைத்ரி பவது தே எதி ஜீவித்துமிச்சசி. அவரிடத்துல போய் நீ சரணாகதி பண்ணுன்னு கூட சொல்லலை. தேன மைத்ரி பவது தே, நீ நண்பன் என்கிற பாவனையோடு போனால் கூட அவர் உன்னை ஏற்றுவிடுவார். அவ்வளோதான் பண்ணணும், நீ வேற ஒன்றுமே பண்ணுவானா. எவ்வளோ பெரிய அபராதம் பண்ணினவனாக இருந்தாலும் நீ என் நண்பனாய் போனேயானா அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். எதி ஜீவித்துமிச்சசி, நீ உயிரோடு இருக்கணும்னு நினைத்தாயானால் என்ன பண்ணு, நீ போ அப்படி. ஐயோ நான் இவ்வளவு அவனுடைய பத்தினியே பிரித்து இவ்வளவு பெரிய அபராதத்தை பண்ணினேனே, என்னை போய் அவர் ஏற்றுப்பறா அப்படின்னு நீ சந்தேகப்படாது. அவனுக்கு அந்த விசாரமே கிடையாது, அவன் நினைக்கல. அவன் நினைத்தால் என்று இவள் பதில் சொல்றாளாம். என்ன சொல்றா, விதிதா சகி தர்மஜ்ஞா சஹா தர்மஜ்ஞா இது விதிதா. உலகம் முழுக்கம் அவருக்கு ஒரே ஒரு பெருமை. என்ன பெருமை? தர்மம் அறிந்தவர். ராமபிரானுக்கு உண்டான பெருமை என்ன? தர்மத்தை உள்ளபடி அறிந்தவர் என்கிறது பெருமை அப்படின்னா. தர்மம்னா என்ன தர்மம் அப்படின்னா அங்கதான் சொல்றா சீதா பிராட்டி. சரணாகதவத்சலஹா, தன்னை சரணமடைந்தவர்களை ரட்சித்தல் என்கிறது ஒரு தர்மம். யார் தன்னை சரணம் அடைகிறாளோ அவளை எல்லாம் காப்பாற்றுறதுன்றது தான் உயர்ந்த தர்மம். அது அந்த தர்மத்தை ராமபிரான் ரொம்ப விடாமல் அனுஷ்டித்து வருபவர் அப்படின்னு இவள் சொல்றா. சீத்தை சொல்ற வார்த்தை இது. பின்னால ராவணனுக்கு உபதேசம் பண்ற இடத்துல சீத்தை சொல்ற வார்த்தை. அப்போ இப்போ என்ன கேள்வி எழுகிறது? மனுஷனுக்களுக்கெல்லாம் கர்மம் காரணமாக பிறக்கிறபடினாலே இவர்கள் சில தர்மங்களை அனுஷ்டிக்கிறார்கள். பகவானுக்கு என்ன தர்மம்னு கேட்டால் இதுதான் தர்மம். அடியவர்களை ரட்சித்தல் என்கிறது தான் அவனுக்கு தர்மம். அந்த தர்மத்தை அவன் பண்ணுவதற்கு உறுதுணையாக இருப்பவளாருன்னா பிராட்டி. இந்த பிராட்டி இல்லைன்னா அந்த தர்மத்தை அவனாலேயே அனுஷ்டிக்க முடியாது. அதுக்கு எது சிறந்த உதாரணம்னு கேட்டால் ஸ்ரீராமாயண சரித்திரம் தான் உதாரணம். ஸ்ரீராமாயணம் பூரை இன்னைக்கு நம்ம முழுக்க அந்த சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி சரித்திரங்கள்லாம் சொல்கிற பொழுது ஒரு பறவை பார்வைன்னு சொல்லுவோம். முதலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு வாட்டி பார்த்தோம். பார்த்தா எந்த இடத்துல பார்த்தாலும் சீதா பிராட்டியினுடைய வைபவம் தான் விசேஷமாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த விஷயம் ஆயிடுத்து. இப்போ பாருங்கள், என்ன சொன்னேன்? இப்போது சகதர்மச்சரீதவான்னு சொன்னேன். இதே வார்த்தைகள் மேலே எத்தனை இடங்களில் எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்கள். முதல்ல சக்கரவர்த்தி திருமகன் வனத்திற்கு எழுந்துள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உண்மையாக அந்த வனவாச கட்டமெல்லாம் நாளைக்கு தான் சொல்லணும். இருந்தாலும் இப்போ நம்ம சீதா பிராட்டியினுடைய வைபவத்துக்கு இதெல்லாம் பார்க்குறோம். அப்போது என்ன பண்ணுறான்னா சீதா பிராட்டி நானும் கூட உன்னோட வனத்திற்கு வரேன்னு சொல்கிறாள். அப்போது அவருக்கு சொல்கிற பொழுது பெருமாள் என்ன சொல்லிடுறார், நீ வனத்துக்கெல்லாம் வரக்கூடாது, அது ரொம்ப கஷ்டமான இடம். அது காடு கல்லும் முள்ளுமா இருக்கும். அது அங்கே நீ ஏன்னா உனக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும், நரக வேதனை. அது நீ அயோத்தியிலே சௌக்கியமாக இரு, இதுதான் உனக்கு சுகமான இடம், இது சொர்க்கபோகம். இங்கே இருந்தியானா நான் 14 வருஷத்தை மிக வேகமாக கழித்து சீக்கிரம் வந்துடுறேன், நீ இங்கேயே இருன்னு சொல்கிறேன். சீதா பிராட்டி கேட்கவே மாட்டேன்றான், நான் கூடத்தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி என்ன பண்ண போகிறாய் நீ, கல்லும் முள்ளுமா இருக்குமே பாதையெல்லாம் அப்படின்னு சொன்னான். அவள் சொல்கிறாளாம், என்ன சொல்கிறா, எதித்வம் பிரஸ்திதோ துர்கம் வனமத்யை வராகவா அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான். அவள் என்ன சொல்கிறா, உனக்கு முன்னாலேயே நான் போவேன்றான். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி, நீ நடந்து செல்லுகிற பொழுதோ உனக்கு முன்னால நான் நடந்து செல்லுவேன். போய் என்ன பண்ணுவேன்னா மிருத்னந்தி குஷகண்டகா, நான் அந்த கல்லும் உள்ளுமா இருக்கிற பாதையை உனக்கு மிருதுவாக ஆக்கி வைக்கிறேன், நீ பின்னாலேயே வாழ்றான். என்ன வார்த்தை பாருங்க. என்ன கல்லும் முள்ளுமா இருக்கிற பார்வை, இவள் முன்னால் நடந்து போயிட்டான். அவள் கல்லு முள்ளெல்லாம் இவளுக்கு காலில் போடும். அது பெருமாள் நடந்து வர பொழுதும் அது எப்படி இருக்கும்னு கேட்டா நல்லா மிருதுவாக இருக்கும் அப்படின்னு உனக்கு நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாய் இவன் இந்த காரியத்தை. சரி, உடனே என்ன பண்ணுறது, இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் சொல்கிறா. அவள் சொல்லிச்சே இதெல்லாம் எஸ்துவயா சகசஸ்வர்கா நிரயோ எஸ்துவயா வினா இதிஜானன் பராம் பிரீத்திம் கச்ச ராம மயாசா. இதெல்லாம் சீத்தை சொல்கிற வார்த்தை. அப்பா நீ என்னமோ அயோத்தியில் இருக்கிறது எனக்கு ஆனந்தம்னு நினச்சிட்டு இருக்கேன்.
நீ உன்னோட காட்டில் இருந்தால் துக்கம்னு நீ சொல்கிற. ஆனால் சுகம் துக்கம் எது என்கிறத அவரவர்கள் இடத்துல கேட்கணும். எனக்கு எது சுகம் எனக்கு எது துக்கம்ன்றது எனக்கு தான் தெரியுமே தவிர உனக்கு எப்படி தெரியும்? நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அயோத்தியில் இருந்தால் சுகம் காட்டில் இருந்தால் துக்கம்னு சொல்கிற. ஆனால் எனக்கு எது சுகம்னு நான் சொல்கிறேன் கேளு. எஸ் துவயாசக சஸ்வர்கா, உன்னோடு கூடி இருக்கிறது எனக்கு சொர்க்கம். நிறையா எஸ் துவயா வினா, உன்னை பிரிந்திருக்கிறது எனக்கு நரக்கம்னு சொன்னா பிராட்டி. ராமனோடு கூடி இருந்தால் அது சொர்க்கம், ராமனை விட்டு பிரிந்திருந்தால் அது நரக்கம் என்று சொன்னாலாம். எனக்கு இப்படி யாரும் சொல்லியே தரலையே அப்படின்னு சொல்கிறான் ராமபிரான். அதுக்கு சொல்லலாம் இது ஜானன்னு என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஜானன்னு என்ன தெரிந்து கொள்ளுன்ற ஆண்டாள் சொன்னால. போத்தம் போத்தும் போத்தும் பொருள் கேளாயின்னு சொன்னால. அந்த மாதிரி நான் சொல்கிறேன் நீ கேளு. வேடிக்கையாக சொல்லுவார் எங்கள் காஞ்சி சுவாமி. நான் கூட பள்ளிக்கூடத்துலலாம் படித்தேன், எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே அப்படின்னார். நீ படித்தது ஆண்கள் பள்ளியில், அதனால் சொல்லியிருக்க மாட்டேன். நான் படித்தது பெண்கள் பள்ளியில், எனக்கு சொன்னான்னு சுவாமி வேடிக்கையாக சொல்லுவார். அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான். ராமனோட கூடியிருந்தால் சொர்க்கம், பிரிந்திருந்தால் நரகம், இதை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொன்ன வார்த்தை ரொம்ப ரசமான வார்த்தை. கச்சராமமயாசக அப்படின்னா அர்த்தம், ராமா என் கூட நீயும் வான்னு கூப்பிட்டான். உன் கூட நானும் வரேன்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில் என்ன முடிஞ்சது அப்படின்னா, நான் முன்னால் போகிறேன் என் பின்னாலே நீயும் வாழ்றான். யார்? சக்கரவர்த்தி திருமகன். அப்படி அவனிடத்துல இது பண்ணான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள். அப்போ கடைசியாக சக்கரவர்த்தி திருமகன் அவளை அழைத்து கொண்டு போகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லி அழைச்சின்னு போகிறான். என்ன சொல்கிறான்? சாகி சாகி சிருஷ்டா அனவத்யாங்கி வனாய மதிரேக்ஷணே அனுகச்சஸ்வமாம் பீரு சகதர்மச்சரி பவா. நீ வரேன்னு சொல்லிவிட்டேன், நீ காட்டுக்காகத்தான் என்னோட படைக்கப்பட்டிருக்கிறாய். சரி, எல்லாம் வாஸ்தவம் தான். காட்டில் கூட வரபொழுது நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? சகதர்மச்சரி பவா. நான் எந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறேனோ அந்த தர்மத்திற்கு நீயும் சககாரம் பண்ணுபவளாய், துணை புரிபவளாய் நீயும் இருன்னு அந்த சகதர்மச்சரின்னு உங்கள் தாப்பனார் சொன்னார் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொழுது. அதை நீ அப்படியே பின்பற்று. பொழுதுமே ரெண்டு பேரும் தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி புரிவர்களாக இருந்தால் தான் அந்த தாம்பத்தியமே நீடிக்கிறதே தவிர, இப்போ நிறைய தாம்பத்தியங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், இங்கே இந்த சகதர்மச்சரியத்துவம்ன்றது இல்லாத போயிடுது. இவன் ஒன்று நினைக்க அவா ஒன்று நினைக்க ஏதோ மாதிரி ஆயிடுது. ஆனால் சகதர்மச்சரி பவா, அவள் சகதர்மச்சரி தவான்னு சொன்னார் ஜனக சக்கரவர்த்தி. இப்போ சக்கரவர்த்தி திருமகன் சகதர்மச்சரி பவான்னு சொல்கிறான். நீ அப்படியே இரு, காட்டுக்கு கூட வான்னு சொல்கிறான். இப்போ இதை வைத்து பார்க்கிற பொழுது அவள் சகதர்மச்சாரிணியாக எங்கே இருந்தாள் என்றால், எல்லா இடத்துலையும் அவள் ராமபிரானுக்கு சகதர்மச்சாரிணியாகவே இருந்தாள். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன, பொதுவாக சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், எந்தெந்த இடத்துலலாம் சீதா பிராட்டி ராமனோட கூடவே இருக்காளோ அந்த இடங்களிலெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் வதம் என்கிற பேச்சே கிடையாது, கொலை செய்வது என்கிற பேச்சே கிடையாது. எந்தெந்த இடத்துலலாம் சீதை இல்லையோ அங்கே எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவசியம் இல்லாத இடத்துல கூட வதம் பண்ணிடும். இவனோட சண்டை போடாதவளை கூட எம்பெருமான் வதம் பண்ணுறான்னு பார்க்கணும். இது எப்படி அப்படின்னா, எல்லாருக்கும் ராமாயண சரித்திரம் தெரியும். நான் அதை வெறுமை எடுத்து காட்டினா போகிறோம் உங்களுக்கு. இப்போ ராமன் யார் யாரையெல்லாம் வதம் பண்ணினான்னு முதல்ல பார்த்துட்டே வாங்க. முதல்ல பார்த்தா யாரை? தாடகையை தான் முதல் வதம் பண்ணினான். அப்போது சீதை இல்லையே, கல்யாணமே ஆகலை அவனுக்கு. சரி, ரெண்டாவது ஆரை வதம் பண்ணினான்? சுபாகு, தாடகையனுடைய பிள்ளை, அவனை வதம் பண்ணினான். அப்பவும் பக்கத்தில் பிராட்டி இல்லை. அதுக்கப்புறம் விராதன்னு ஒருத்தனை வதம் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த விராத வதம் பண்ணின பொழுது சீதை ராமனோட கூட இருந்தவள் தான். ஆனால் அதில் விராதன் ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன ஆயிடுதுன்னா, இவர் காட்டுக்கு உள்ளே எழுந்த விராத வதத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரித்திரம். விராதன் ஒரு பெரிய ராட்சசன். இவர் காட்டுக்கு போன தண்டகாரண்யத்தில் போனான். அவன் என்ன பண்ணுறான், இந்த ராமபிரானையும் சீத்தை எல்லாரையும் தூக்கி அவளை அப்படியே விழுங்கிவிடணும்னு பார்க்குறான். அப்பொழுது சீத்தை ஓன்னு அழறா பயந்துண்டு. அப்போ என்ன பண்ணுறான் தெரியுமோ இல்லையோ, சீதையை விட்டுட்டு ஒரு காட்டில் விட்டுட்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் மட்டும் தூக்கிட்டு இன்னொரு வனத்துக்கு போயிடுறான். அந்த மாதிரிலாம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. இது இவளே எங்கேயோ இருக்கா, இவன் வேற வனத்துக்கு போயிடுறான், வேற இன்னொரு காட்டுக்கு போயிடுறான். அப்போ அந்த காட்டில் தான் விராதனை வதம் பண்ணினான். அப்போ அந்த இடத்துல சீதை பக்கத்தில் இல்லை, சீதை ராமனோடு இருந்த காலம் அது. ஆனால் அவனை வதம் பண்ணலை.
அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் என்னன்னா கரதூஷண வதம், கபந்த வதம்னு ஒன்று நடக்கிறது. கபந்தன்னு ஒரு ஆட்கள், அவனை வதம் நினைச்சு சீத்தை ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்பவும் சீத்தை கூடவே இல்லை. கரதூஷண வதம் இது ரொம்ப சொல்லணும். மாரீச்ச வதம், வாலி வதம், 3 வதமும் முக்கிய. 3 வதத்துலேயும் என்ன சொல்கிறதுன்னா, கரதூஷண வதத்துலேயும் மாரீச்ச வதத்துலேயும் சீத்தையை அவன் பிரியலை. காட்டில் இருந்த காலத்தில் தான் நடந்தது. ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், கரதூஷணன்னு 2 பேர் அந்த போருக்கு வர 14,000 ராட்சசர்களோடு கூட அவள்லாம் ஜனஸ்தானத்தில் இருந்துவா. அதுக்கு முன்னால் நடந்த சரித்திரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ சூர்பனுக்கு வந்தாள், அதை நான் சொல்லலை, அது அப்புறம் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது முன்ன பின்ன மாறி சொல்கிறதுனால கதாபாகம் விட்டு போயிடக்கூடாது. சூர்பனுக்கு வந்தாள். அவள் என்ன பண்ணினாள், தன் சீதைக்கு நேராவன் என்றோர் நிஷாசிரிதான் வந்தாளை கூறார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்து அப்படின்னு சொல்கிறார். ஆக சீதைக்கு நேராவன்னு வந்துட்டாவும், நான் சீதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சீதையே விழுங்கிடணும்னு வந்தா சூர்பனகைன்னு சொல்கிறான். அவளை வதமே பண்ணலை. என்ன பண்ணிட்டான் ராமபிரான், அவருடைய காது மூக்க அறுத்து விட்டுட்டான். ஏன் வதம் பண்ணலை? பக்கத்தில் பிராட்டி இருக்கா, அவள் இருக்கிற இடத்துல வதம் கிடையாதுன்னு சொன்னேன் பாருங்கள். அதுக்கு அவள் இருக்கிற இடத்துல அபராதம் பண்ணினவாளுக்கு கூட வதம் கிடையாதுன்றதுக்கு இது பெரிய சாட்சி. சீதை பக்கத்திலேயே இருக்கா. அப்போ வரா சூர்பனகை, அவள் பெரிய அபராதத்தை தான் பண்ணுறான். ஆனால் அவளை என்ன பண்ணினான், காது மூக்கை அறுத்து உயிரோடு விட்டுட்டான். அவள் போய் கரண் இடத்துல புகார் பண்ணுறான். அங்கேயே தண்டகாரண்யத்தில் கரண் என்பவன் அவளோட கூட பறந்தவன் சொல்கிறான். அவனுக்கு போய் புகார் பண்ணுறாங்க. புகார் பண்ண உடனே அவன் பெரிய சைன்யத்தோடு இவனை எதிர்க்க வரான் ராமபிரான். அப்பொழுது பெருமாள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், லக்ஷ்மணா, இத்தனை பேரோடு நான் யுத்தம் பண்ணுற பொழுது பக்கத்தில் இந்த பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு நாம் யுத்தம் பண்ணினா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ரொம்ப தூரத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல இவளை காவலாக வைத்துக்கொண்டு நீ அங்கேயே இரு, நான் ஒத்தனே இவ அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டு நான் வரேன்றார். அந்த சமயத்தில் லக்ஷ்மணன் கூட இவருக்கு கூட துணை இல்லை. ராமபிரான் தனி ஒருவனாகவே 14,000 ராட்சதர்களையும் வதம் பண்ணினான். அப்படி 14,000 ராட்சதர்களையும் வதம் பண்ணுகிற பொழுதோ பக்கத்தில் சீதை இல்லை. சீதை இருந்த சீதையை ராமபிரான் அனுப்பி வச்சுட்டார். ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் ஒரு குகையில் கொண்டு போய் அவளை ஒழித்து வைத்து விட்டு, இல்லையா யுத்தம் பண்ணுற பொழுது பக்கத்தில் ஒரு பெண் பிள்ளையை வச்சுருந்தா எப்படி யுத்தம் பண்ண முடியும்? அவளுக்கு ஆபத்து வந்துவிடுமேன்னு அத்தைத்தான் பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் அவளை கொண்டு போய் வச்சு விடுங்க. அதனால் சீதை பக்கத்தில் இல்லவே இல்லை. கரதூஷண பதம் இவரே பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறோம். இதில் ரொம்ப அது அந்த இடத்துல அது ஒரு விஷயம். மாரீச்ச வதத்தும் பொழுதோ என்ன ஆகுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். சீதை பக்கத்தில் சீதை தான் மாரீச்சனை வேணும்னு கேட்ட, அந்த மான புள்ளிமானாக இருந்தால் அது அழகாக இருக்குது, அந்த மானுடைய தோல் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறார், அது அந்த மான் தெரிச்சிட்டு போகிறாரு. அது மான் எங்கேயோ ஓடி போயிடுது. எவ்வளோ தூரம் ஓடினாலும் இவரும் பின்னாலேயே ஓடி போகிறார். கடைசியில் ரொம்ப தூரம் போன பிற்பாடு தான் மாரீச்சனை கொள்கிறார். அப்போ சீதை பக்கத்தில் இல்லையோ. அப்போ என்ன, இந்த இடத்துல வேடிக்கையாக ஒரு இடத்துல சொன்னேன், யாரும் கோபித்து கொள்ளாத இருந்தால் ஒரு வேடிக்கை உதாரணம் நான் சொல்கிற வழக்கம். என்ன, அது ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன், வேடிக்கையாக இருந்தது, அதை அப்படியே சொல்கிறேன் நான். கரதூஷண வதத்தின் பொழுது பக்கத்தில் சீதை இருந்தால் அவனால் வதம் பண்ண முடியாதுன்றதுனால தான் அவளை அப்புறப்படுத்தி விட்டான் ராமபிரான். பாருங்கள், எங்கேயோ கொண்டு போய் வச்சு லக்ஷ்மணனை காவல் வச்சதுக்கு என்ன காரணம், இவன் இங்கே வந்திருக்கிறதே துஷ்டர்களை நிராசனம் பண்ணுறதுக்காக. அப்படி நிராசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிற காலத்தில் ஏக காலத்தில் ஒரு 14,000 பேரை வதம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அத்தை நழுவ விடுறதுக்கு ராமபிரானுக்கு இஷ்டமில்லை. எப்படி நழுவாது அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் பிராட்டி இருந்தால் நழுவிடும். ஏன் நழுவுன்னு கேட்டால், பிராட்டி இருந்தால் வதம் பண்ணக்கூடாது. வால்மீகி ராமாயணத்தில் அப்படி தப்பு பண்ணுவாளையும் அவள் எப்படியாவது புருஷகாரம் பண்ணி சேர்த்து வச்சுடுறாங்க. அதனால் என்ன ஆகிடுறதுன்னா, அவள் பக்கத்தில் இருந்தால் வதம் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணினான், அவளை அப்புறப்படுத்தி விட்டான் அந்த இடத்துல இருந்து. அதுக்கு தான் வேடிக்கையாக ஒரு கதை சொன்னேன், அப்படியே சொல்லிவிடுறேன். இங்கிலீஷில் இருந்தது, தமிழில் வேணும்னாலும் சொல்கிறேன். ஒருத்தர் புஸ்தகத்துக்கு ஒரு டெடிக்கேஷன் எழுதினாராம். ஒரு புஸ்தகம் எழுதுறார் ஒருத்தர். புஸ்தகத்தை எழுதி முடித்த உடனே திஸ் புக் இஸ் டெடிக்கேட்டட் டு அப்படின்னு எழுது வரும் இல்லையோ. அவர் எழுதினார். என்ன எழுதினார்னு கேட்டால், திஸ் புக் இஸ் டெடிக்கேட்டட் டு மை வைஃப் வித்தவுட் ஹூஸ் ஆப்சன்ஸ் ஐ குட் நாட் ஹவ் ஃபினிஷ் திஸ்ன்னு எழுதினார். என்ன, அவள் எங்கேயோ பிறந்தாச்சுக்கு போயிட்டா, நிம்மதியாக உட்காந்து எழுதினார் இவர். அதனால் அவளுக்கு டெடிகேட் பண்ணார். நீங்கள் ஒன்றா மாற்றி வச்சுக்கலாம், புக் இஸ் டெடிகேட்டட் டு ஹஸ்பண்டுன்னு ஒன்றா வச்சுக்கோ, எனக்கு ஆட்சேபணம் இல்லை. என்ன, வித்தவுட் ஹூஸ் ஆப்சன்ஸ் அது ஒன்று தானே, அந்த ஒரு வார்த்தையை தானே மாற்றணும். அதில் வித்தவுட் ஹூஸ் ஆப்சன்ஸ் ஐ குட் நாட் ஹவ் ஃபினிஷ் திஸ்னா என்ன அர்த்தம், இல்லாதபடினால தான் அது நடக்கவே நடந்தது அப்படின்னு சொன்னார்.
அதாவது இந்த புத்தகம் என்னுடைய மனைவிக்கு அல்லது கணவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் கூட இல்லாதபடியினால் தான் இந்த புத்தகமே எழுத முடிஞ்சதுன்னு அர்த்தம். இது இங்கே தமிழில் சொன்னால் அவ்வளோ ரசமாக இல்லை, அது இங்கிலீஷ்லேயே சொன்னால் தான் அது நல்லா இருக்கும். அந்த லாங்குவேஜுக்கு உண்டான ஒரு பெருமை. சரி, அந்த மாதிரி இங்கேயும் கூட Rama was able to achieve killing of all those 14,000 demons. Without Sita's absence, he could not have finished that. அதை நினச்சி பார்க்கணும் நீங்கள். அதுக்காக சொல்கிறேன் இந்த திருஷ்டாந்தத்தை. அவள் பக்கத்தில் இருந்தாளனால் நிச்சயமாக அவளை வதமே பண்ணியிருக்க முடியாது. அவளை வதம் பண்ணணும்னா பக்கத்தில் பிராட்டி இருந்தால் அவள் தடுத்துடுவள்னு சொல்கிறோம். இது மேலே இன்னும் விவரிக்கப்பட போகிறது, அதை நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி மாரீச்சன் அவன் தள்ளி போயிட்டான்னு சொல்கிறேன். வாலி வதத்தும் பொழுது பிராட்டி கூடவே இல்லை, அவன் வாலியை வதம் பண்ணியிருக்கா. அதனால் அவளெல்லாம் வதம் பண்ண. ராவண வதம் உங்களுக்கெல்லாம் தெரியும், இதெல்லாம் பிராட்டி பக்கத்தில் இல்லை. இது விஷயம். இப்போது இந்த இதில் பெரிய அபராதங்கள் பண்ணினவர்கள் 3 பேர் அவளை வதமே பண்ணலை. பெருமாள் நியாயமாக பார்த்தா அவளை வதம் பண்ணியிருக்கணும், அவளை வதமே பண்ணலை. யாருன்னு கேட்டால் பரசுராமன். முதல்ல எடுத்த உடனே பரசுராமன் தான் கல்யாணமாகி இன்னும் கட்டின கங்கணம் கூட அவுக்கலை. எதிரில் பரசுராமன் என்ன பண்ணினார், அட்டகாசத்தோடு வந்துட்டார். என்ன பண்ணுறார், நீ ஏதோ ஒரு சொத்த வில்லை முறிச்சுட்ட, உனக்கு ஆண் பிள்ளைத்தனம் இருந்தால் இந்த வில்லை வளைத்து காட்டு பார்க்கலாம்னு ராமபிரானுடைய வீரத்திலேயே அவர் ஆட்சேபனை பண்ணினார் அவர். ஆனால் அதுதான் நேற்றே சொன்னேனே, அப்போ அவர் வெறும் மனுஷர் தான். அவருக்கு இப்போ அந்த எம்பெருமானுடைய பகவானுடைய அம்சம் விலகி விடுகிறது பரசுராமன் இடத்திலிருந்து. அதனால் அவர் நின்ன உடனே நியாயமாக அப்படி வீரத்தை பழித்தவனை என்ன பண்ணியிருக்கணும், தலையே அறுத்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டார், அந்த வில்லை வாங்கினார், வளைத்தார். வளைத்த பிற்பாடு ஒரு அம்பை வில்லில் தொடுத்து விட்டால் அதற்கு இலக்கு இல்லாமல் விடக்கூடாது. அதுக்கப்புறம் அது இலக்கு இல்லாமல் போகக்கூடாது. இப்போ இந்த அம்பை எங்கே விடணும்னு சொல்லு, நீயே சொல்லு. உன் தவத்தின் மேலே விடட்டுமா அல்லது உன்னுடைய கால் பலத்து மேலே விடட்டுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கிறார். உடனே அவன் சொல்கிறான், கால் பலத்தை வாங்கிட்டா அப்புறம் நான் எங்கே போவேன், எனக்கு போகிறதுக்கே இடம் இல்லை, அதனால என்னுடைய தபோ பலத்தையே எடுத்துடுன்னு சொல்கிறேன். உடனே அவரை என்ன பண்ணுறார், என் வில் வலுகண்டு போவென்றெதிர்வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி அப்படின்னு அவனுடைய தபஸை வாங்கிட்டு அவனை விட்டுட்டார். அந்த அம்புக்கு இலக்காக அத்தனை நாள் பண்ணின தபஸை அவர் பிடிங்கி விட்டுட்டார். மறுபடியும் முதலேருந்து தபஸ் பண்ணி அவன் சக்தியை சம்பாதிக்கணும் பரசுராமன். இதுதான் அவனுடைய நிலை. இப்போ அவனுடைய கழுத்தை அறுக்காமல் தவத்தை மட்டும் அறுத்தாரு. என்ன காரணம்னா பக்கத்தில் பிராட்டி இருக்கார், அவர் வதம் பண்ணலை. இது ஒரு அபராதம் பண்ணினவன். 2வது அபராதம் ஆறுன்னு கேட்டார். 2வது அபராதம் பண்ணினவன் ஆறுன்னா காகாசுரன். காகாசுரன் என்கிறவன் பெரிய அபராதத்தை பண்ணிவிட்டான். காகாசுர விற்த்தாந்தம் சித்திரக்கூட்டத்திலேயே நடந்திருக்குது. அது சுந்தரகாண்டத்தில் தான் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த காலத்து இந்த உத்தி சொல்கிறாள் ஃப்ளாஷ்பேக், அந்த உத்தி ராமாயணத்தில் இருக்குது பாருங்க. என்ன பண்ணுறான்னா சுந்தரகாண்ட அயோத்தியா காண்டத்தில் நடந்த விஷயம் அது. சித்திரக்கூட்டத்துக்கு ராமபிரான் எழுந்தொழின உடனே நடந்திருக்கணும். ஆனால் அவர் அந்த இடத்துல வால்மீகி அதை சொல்லலை. ஹனுமான் இடத்துல அடையாளம் சொல்கிற பொழுது சீத்தை சொல்கிறா இந்த சரித்திரத்தை. நான் ராமபிரானுடைய மடியில் படுத்துட்டு இருந்தேன், பெருமாள் என்னுடைய மடியில் படுத்துட்டு இருந்தார் கொஞ்ச நாள். அப்போ காகாசுரன் வந்தான். இந்த சரித்திரத்தை ராமனுக்கு அடையாளமாக சொல்கிறதா சுந்தரகாண்டத்தில் தான் வருது. அந்த காகாசுர விற்த்தாந்தத்தில் என்ன, காகன் எவ்வளவு பெரிய அபராதத்தை பண்ணினான். பிராட்டியினுடைய திருமுலை தடங்களை தீண்டி ரத்தம் பிரவகிக்கும்படி பண்ணினான். அதை கண்டு பெருமாளுக்கு அவ்வளவு கோபம் ஏற்பட்டது. பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினார். கடைசியில் அவன் பெருமாள் திருவடி வார்த்தையிலே விழுந்தா என்ன ஆச்சு, பெருமாள் அவனை ரட்சித்து விட்டான். இது பார்க்கிறோமா இல்லையா, அவனை கொல்லவே இல்லை. அப்போ என்ன, பிராட்டி பக்கத்தில் இருந்தபடினால பெரிய அபராதத்தை பண்ணினான். பரசுராமன் பிழைத்தார் போல காகாசுரனும் பிழைத்தான். சூர்பனகை இப்போ தான் சொன்னேன். அவளை என்ன பண்ணினா, இந்த சீதையை விழுங்கிடுறேன்னு வந்தா. ஆனால் அவளையும் கூட எம்பெருமான் கொல்லலை, அவளை விட்டுட்டான். இப்போ பாருங்கள், இதில் எத்தனை வதம் நடந்திருக்கோ அத்தனை வதத்திலையும் பிராட்டி பக்கத்தில் இல்லைன்னு சொன்னேன். எத்தனை வதம் பண்ண வேண்டிய இடம் இது. இப்போ இந்த 3 பேரும் வதம் பண்ணணுமா வேண்டாமா, பரசுராமனை வதம் பண்ணணும், அவனையும் வதம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டால், அந்த பிராட்டியினுடைய புருஷகாரம் என்ன பண்ணி அந்த அபராதம் பண்ணினவனையும் சேர்த்து வைக்கிற குணம் பிராட்டிக்கு உண்டு. அதனால்தான் நான் இப்போ எம்பெருமானை பத்துக்கிற பொழுது வெறும் எம்பெருமானை மட்டும் பத்தாமல் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்ற வேணும் என்னெல்லாம் சொல்லியிருக்கா. இந்த சீவஜன பூஷணத்தில் இந்த புருஷகாரம் என்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். புருஷகாரமாம் போது கிருபையும் பாரதந்திரியமும் அனன்யார்கத்துவமும் வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். அதாவது கிருபை
நமக்கு புருஷகாரன்றதுக்கு என்னன்னா நம்மை பற்றி பரிந்துரை செய்கிறாள் பிராட்டி. நாம் எவ்வளவு அபராதங்கள் பண்ணி இருந்தாலும் எம்பெருமானுக்கு நம்மிடத்தில் சீற்றம் ஏற்பட்டால், கோபம் ஏற்பட்டால், அந்த கோபத்தை ஆற்றி கொடுப்பவள் யாருன்னா பிராட்டி தான். அவள் தாயினுடைய ஸ்தானத்தில், இப்போ தகப்பனாருக்கு குழந்தைய இடத்துல கோபம், உடனே தாயார் என்ன பண்ணுவாள், அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்னா பாவம், அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஏதாவது 2 வார்த்தையை சொல்லி அந்த தகப்பனாருடைய கோபத்தை அவள் குறைப்பாளாம், அந்த கோபத்தை ஆற்றுவாள். என்ன அப்படி சொல்லியிருக்கு, அந்த காரியத்தை பண்ணுறவளாருன்னா ஸ்ரீ மகாலட்சுமி பிராட்டி. அதனால்தான் ஒரு துவயமந்திரத்தில் கூட ஸ்ரீமன் நாராயண சரணவ் சரணம் பிரபத்தியேன்னு சொல்கிறோமே. என்ன காரணம் என்னால், நாம் எவ்வளவோ ஜென்மங்களிலே எத்தனையோ அபராதங்களை பண்ணியிருக்கிறோம், பாபங்களை பண்ணியிருக்கிறோம். அத்தனை பாபங்களையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுபவர் யாருன்னா எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான்னா அதுக்கு காரணம் பிராட்டியினுடைய பரிந்துரை, அவள் பண்ணுற காரியம். அதுக்கு என்ன காரணம்னா புருஷகாரம்னு பேர். இந்த புருஷகாரன்ற சப்தமே ரொம்ப ஆச்சரியமான சப்தம். அதுக்கு பெரிய அர்த்தங்களெல்லாம் சொல்லணும். அதாவது புருஷகான்னு ஒரு சப்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். புருஷகான்ற சப்தத்திற்கு ஏதோ நாம் என்ன நினச்சிக்கிறோம், மேல் ஆண் பிள்ளை அப்படின்ற அர்த்தம் சொல்கிறோம். அதெல்லாம் இல்லை. புருஷகான்ற சப்தத்திற்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா புரு சனோதீதி புருஷா அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்கிறோம். நிறைய கொடுக்கிறவனுக்கு புருஷன்னு பேர். எவன் புருஷன்னு கேட்டால் வந்து கேட்கிறவனுக்கு வரையாது வாரி வழங்குறானே அவனுக்குத்தான் புருஷன்னு பேர். புரு சனோதீதி புருஷான்னு பேர். அப்போ நிறைய கொடுக்கிறவன் புருஷன் அப்படின்னு அந்த சப்தத்துக்கு அர்த்தம். இப்போ பகவான் புருஷனா இல்லையான்னு கேட்டால் அவனை கொடுக்கும்படி பண்ணுறவளே பிராட்டி தான். அதாவது புருஷம் கரோதீதி புருஷக்காரா, அவனை புருஷனா ஆக்கறாளாயும். எப்படி புருஷனா ஆக்கறாள்னு கேட்டால் நிறைய கொடுக்கும்படி ஆக்கறாள். ஏன்னா அதனால அவள் பண்ணுற காரியத்திற்கே புருஷகாரம்னு பேர் வச்சிருக்கார். சொல்கிறது நம்ம தமிழில் சொல்லணும்னா புருஷகாரத்துக்கு என்ன சிபார்சு, அவ்வளோதானே. சிபார்சுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாளோ இல்லையோ. ஒரு வேடிக்கை தெரியுமோ, இந்த சிபார்சுன்ற வார்த்தை தமிழில் கிடையாது. இது தமிழ் வார்த்தையே இல்லை. நம்ம விவகாரத்தில் இருக்கே தவிர, வழக்கு சொல்லா வந்துடுத்தே தவிர, இது ஏதோ திசை சொல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து திசை சொல்னா வேறு வேறு திசையிலேருந்து வந்த சொற்களெல்லாம் தமிழில் வந்து சேர்ந்துது. அதில் இந்த சிபார்சுன்ற வார்த்தை வந்துடுத்து. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எங்கேயோ பர்ஷியன் லாங்குவேஜ்லேயோ இதுலேயோ இருக்குதான். அது என்ன ஷீபார்ஷுன்னு இருந்து தான் அது தமிழில் வரைச்சா ஷிபார்ஷுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். சரி, பர்ஷியன் லாங்குவேஜ்ன்றது என்னது அப்படின்னு கேட்டால் அது சான்ஸ்கிரிட்டினுடைய இதுதான், அது டைலக்ட் தான். அது எல்லாம் அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய சிதைவுகள் பல இடங்களில் போச்சு. அது என்ன ஆச்சு, ஸ்ரீபார்ஸ்வம் அப்படின்றது தான் ஸ்ரீபார்ஷன் ஆகி கடைசியில் தமிழில் சிபார்ஷு ஆகிடுது. ஸ்ரீபார்ஸ்வம்னா என்ன அர்த்தம், ஸ்ரீயானவள் பிராட்டி, அவள் பார்ஸ்வம்னா பக்கத்தில் இருக்கிறது. அப்போ ஸ்ரீபார்ஸ்வம்ன்ற சப்தத்திற்கும் சிபார்சுன்ற சப்தத்திற்கும் வித்தியாசம் இல்லை. அவள் பண்ணுற காரியமாகினால அந்த காரியத்திற்கே ஸ்ரீபார்ஸ்வம்னு பேர் ஏற்பட்டு போயிடுது அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இவள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த பிராட்டி புருஷகாரம் பண்ணி எல்லாம் பண்ண ஸ்ரீராமாயணம் பூரா இந்த புருஷகாரத்தை தான் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய காட்டியிருக்காங்க. இப்போ முதல்ல எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு பார்க்கலனாலும் இந்த காகாசுர விற்த்தாந்தத்தில் அந்த பிராட்டியினுடைய புருஷகாரம் என்கிறது ரொம்ப அழகாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன, அந்த காகாசுரனுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். பிராட்டியினுடைய திருமலத்தை தீண்டினான் கலகால, அந்த ஜெயந்தன்னு பேர் அவனுக்கு. அவன் இந்திரனுடைய பிள்ளை. ஆனால் பாருங்கள், அவன் இந்திரனுடைய பிள்ளை. இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். ஆனால் அவனுடைய பிள்ளையை என்ன சொல்லிட்டா, காக்கா அசுரன்னு சொல்லிட்டான். இப்போ எப்படி சுவாமி அசுரனா தேவனா அப்படின்னா, இந்த தேவன் அசுரன் என்கிறதெல்லாம் அவளுடைய குணத்தை இட்டு சொல்கிற பெயர். அது நல்லவனாக இருந்தால் தேவன், கெட்டவனாக இருந்தால் அசுரன். அது எதுவாக இருந்தாலும் அவ்வளோதான். இவன் துர்க்குணத்தை உடையவனாக இருந்தபடினாலே அவன் காக்கனுக்கு அசுரன் ஜெயந்தன்னு பேர் அவனுக்கு. அவன் காகத்தினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். பிராட்டியினுடைய அழகை பார்த்தான். அது ஒரு மாதிரி அவனுக்கு காமத்தை விளைத்தது. உடனே அவளை காகத்தின் வடிவில் போய் அவளுடைய திருமலை தடத்தை தன்னுடைய அழகாலே தீண்டினான். ரத்தம் பெருகித்து அது ஒரு துளி, பெருமாள் அவளுடைய மடியில் படுத்துட்டு இருந்தார், தூங்கிட்டு இருந்தார். அந்த ரத்தம் துளி பட்ட உடனே எழுந்துட்டார். எழுந்த உடனே என்னன்னு அவள் ஒன்றுமே சொல்லலை பிராட்டி. இவரே புரிஞ்சு விட்டார். பார்த்த உடனே இவளுடைய திருமார்பிலிருந்து ரத்தம் பெருகுகிறது, அந்த காகத்தினுடைய அழகில் ரத்தம் இருக்கிறதுன்னு பார்த்தார். உடனே கோபம் வந்தது. ஒரு தர்ப பொருளை எடுத்து பிரயோகம் பண்ணிட்டார். அதில் மந்திரத்தை சொல்லி உடனே அது பிரம்மாஸ்திரமாக அவனை துரத்தி கொண்டு போகிறது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து போகிறான். சபித்ராஜ பரித்யக்தா சுரைஷ்ட மகர்கிபி த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா. என்ன ஆகிடுதுங்க, பித்ரா தாப்பனாரத்தில் போய் காட்டான். ஐயோ, பிரம்மாஸ்திரத்திலேருந்து உன்னை காப்பாற்ற என்னால் முடியாது, நீ இங்கே வராத, நானும் மாட்டிப்பேன்னு சொன்னான். என்ன வெளியில் போன்னு சொன்னான். அப்படி எல்லாரும் கழுத்து பிடிச்சி தள்ளினான்.
கடைசியில் இனிமேல் அவனுக்கு போக்கடம் இல்லை, பறக்கிறதுக்கு சக்தியும் இல்லை, பொத்தனு கீழே விழுந்தான். அவனுடைய அதிர்ஷ்டம் விழுந்த இடம் ராமபிரானுடைய திருவடிவார். என்ன ஆச்சரியம் பாருங்க, அவன் அந்த இடத்துல போக்கடம் இல்லாமல் விழுந்தான். அவன் இந்த இடத்துல விழணும்னு அவன் நினைச்சு விழலைன்னு சொல்கிறான் ஆச்சாரியாலெல்லாம். என்னமோ விழுந்தான், கடைசியில் வந்து எங்கே அது அப்படியே வால்மீகின்னு சொல்கிறார். சதம் பூமௌ நிபதிதம் சரண்ய சரணாகதா வதார்ஹவிகாபுஸ்தா கிருபயா பர்யபாலயத்து. தொப்புன்னு விழுந்தான், விழுந்த இடம் ராமனுடைய திருவடி வாரம். கடைசியில் ராமனால் ரட்சிக்கப்பட்டு விட்டான். என்ன பண்ணினார், பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு கண்ணழிவு கூடாது என்பதற்காக என்ன பண்ணினார், அவனுடைய ஒரு கண்ணை மட்டும் வாங்கி விட்டார். இந்த பிரம்மாஸ்திரத்தால் அந்த காக்காசுரனுடைய ஒரு கண்ணை அந்த பிரம்மாஸ்திரத்தால் போக்கி விட்டார். போக்கி விட்டு என்ன பண்ணிட்டார்னா அந்த காகத்துக்கு ஒரு வரமும் கொடுத்துட்டார். என்ன வரம்னு கேட்டால், ஒரு கண்ணாலேயே 2 கண் காரியத்தையும் நீ பண்ணுவாயாகன்னு அதையும் கொடுத்துட்டாரு. அப்படி வேறு சொல்கிறேன். இப்போ காகங்கள்லாம் அப்படி தான் பார்க்கறதுன்னு சொல்கிறேன். இந்த பக்கம் பார்க்கணுன்னா இப்படி பார்க்க, இப்படி பார்த்தா அந்த கண் இந்த பக்கம் வருமா, அது ஒரு கண்ணு தான் அதுக்கு, ஆனால் 2 பக்கமும் அந்த கண்ணை உபயோகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான். அது உண்மையான பரீட்சை பண்ணி பாருங்க, எனக்கு தெரியாது அது எப்படி பரீட்சை பண்ணுறதுன்னு தெரியாது. சரி, இது மாதிரிலாம் சொல்கிறா சில விஷயங்கள். இவ்வளவு அனுகிரகம் பண்ணினாரே அந்த காக்காசுரனுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் பிராட்டி இருந்தது தான். இங்கே வந்து விவரமாக ரொம்ப விளக்கமாக சொல்லப்படவில்லை என்றாலும் கூட பாத்ம புராணத்தில் இது இன்னும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வியாக்கியானத்தில் ஆச்சாரியர்கள் எடுத்து மேற்கோளாக காட்டுறா சில ஸ்லோகத்தை. 2 ஸ்லோகத்தை சொல்கிறேன். முக்கியமான ஸ்லோகம் என்னன்னா, அங்கேருந்து கால் அடியில் வந்து விழுந்தான். சக்கரவர்த்தி திருவடி வாரத்தில் தான் விழுந்தான் அந்த காக்காசுரன். சக்கரவர்த்தி திருவடி வாரத்தில் தான் விழுந்தான் காக்காசுரன். விழுந்த பொழுதோ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த காக்காசுரன் விழுந்த பொழுது அவன் எப்படி விழுந்தான்னா, அவனுடைய துரதிருஷ்டம் விழுற பொழுது அந்த காகனுடைய கால் பெருமாளை நோக்கி இருந்துதான், தலை அந்த பக்கம் இருந்துதான். இதை எப்படி சரணாகதின்னு சொல்ல முடியும்? உடனே பார்த்தா பிராட்டி, அது பாத்ம புராணத்தை புறத்த பதிதம் தேவி வாயசம் ததா தரண்யாம் வாயசம் ததா தச்சிரஹா பாதையோஹோ யோஜயாமாச ஜானகி. அவன் சக்தியற்று விழுந்து கிடக்கிறான். அவன் முன்னும் எதுவும் பண்ண போகிறதில்லை. சட்டன்னு பிராட்டி என்ன பண்ணாலாம், அந்த பக்கம் பாருன்னாலாம் ராமபிரானை ஏதோ பராக்கு காமிச்சாலும். அப்படி என்ன அப்படின்னா, சட்டன் இந்த காகத்தை இப்படி திருப்பி வச்சாலும். சொல்கிறார் பாத்ம புராணத்தில் இருக்கு. அப்படியே அந்த காகத்தை தான் திருப்பி வச்சாலும். புறத்தப்பதிதம் தேவி தரண்யாம் வாயசம் ததா, கண் முன்னால் விழுந்து கிடக்கிறவன் அவனை பார்த்தாள். ஏன்னா தச்சிரஹா பாதையோஹோ யோஜயாமாச, ராமனுடைய திருவடியில் கொண்டு போய் அந்த தலைப்படும்படியாக வச்சாலும். வச்சுட்டு என்ன பண்ணான்னா, தம் உத்தாப்பிய கரேணாத்த கிருபா பீயூஷ சாகர என்ன பண்ண ரரக்ஷராமோ குணவான் வாயசம் தயயா ஈக்ஷத. உடனே திராகி திராகீதி பர்த்தாரமுவாச்சா, அவனை பார்த்து இவனை ரட்சி உன் காலில் விழுந்திருக்கான் பாரு, இவனை நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமணம் பார்த்து அவள் சொன்னாலும். இவன் அபராதப்பட்டதே இவளண்ட தான், ராமபிரானிடத்தில் கூட அபராதப்படலை. ஆனால் தன்னிடத்தில் அபராதப்பட்டவனையும் அவள் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி கொண்டு போய் வைத்து இவனை ரட்சின்னு சொல்லும் பிராட்டி சொல்லும். இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் பாருங்கள். அப்போ நமக்காக பரிந்து பேசி புரட்காரம் பட்டவள். இதில் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, வால்மீகி ராமாயணம் தான் பிரமாணம், மற்றதெல்லாம் பிரமாணம் இல்லைன்னு சொன்னீரே, இப்போ பாத்ம புராணத்திலேருந்து எடுத்து சொல்கிறீரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கெல்லாம் என்ன சமாதானம்னா, வால்மீகி ராமாயணத்திற்கு விருத்தமாக இருக்கிறது தான் கொள்ளக்கூடாது. விருத்தம்னா என்ன அர்த்தம், கான்ட்ரடிக்டரி, அதை எடுத்துக்கக்கூடாது. காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தால் எடுத்துக்கலாம். அதை விளக்கிறதா இருந்தால் மற்ற புராணங்கள் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். ஆனால் இவ்வளவு நடந்திருக்கிற பொழுது இத்தனை சொன்ன வால்மீகி ஏன் அதை சொல்லலை? அந்த கேள்வி வரத்தானே வரும். ஏன் இவ்வளவு தூரம் நடந்துட்ட வால்மீகி சொல்லியிருக்கலாமோ இல்லையோ அந்த இடத்துல, ஏன் சொல்லலைன்னு கேட்டேன். அதுக்கு சொல்லலைன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் சொல்லலைன்னா, இது பாருங்கள், வால்மீகி ராமாயணத்தில் எந்த கட்டத்தில் இந்த காக்காசுர விற்த்தாந்தம் சொல்லப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் நன்றாக ஆலோசனை பண்ணி பார்க்க வேண்டியது. இப்போ நான் முதலையே சொன்னேன். என்ன சொன்னேன், ஹனுமனிடத்தில் சீதா பிராட்டி சொல்லுகிற அடையாளம் காக்காசுர விற்த்தா இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு ராமபிரானுக்கு நான் சொன்னதா நீ சொல்லுன்னு சொல்கிறேன். அப்போ சீதா பிராட்டியே இந்த காகாசுரம் வந்து விழுந்தான், அவன் தலையை நானாகவும் கொண்டு வந்து சேர்த்து அவனை ரட்சிக்கப்படி பண்ணினேன்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு வெட்கமாக இருக்கும். என்னால் தான் நடந்ததுன்னு அவளை எப்படி சொல்ல விழுப்பாங்க, தன் வாயால் சொல்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் என்ன சொல்லிவிட்டான்னா, வதார்கம் அப்படி காப்புஸ்தா கிருபையா பரியபாலயத்து, அவன் கொல்லத்தகுந்தவனாக இருந்த பொழுதும் கூட அவனை பெருமாள் ரட்சித்து விட்டாருன்னு அந்த பெருமையையும் பெருமாளுக்கே சேர்த்து ராமபிரானுக்கே சேர்த்து அவள் வாயால் சொல்லிவிட்டான்.
ஆனால் அது அந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சியை அவள் கொஞ்சம் குறைத்து சொன்னாலும் அது இழந்து போகக்கூடாதுன்றதுனால புராணத்தில் அதை எழுதி வச்சார். இப்போ சொல்கிறவர் இன்னொருத்தர் தானே, அது பிராட்டி என்ன பண்ணினான்னு அவர் சொல்லலாம் இல்லையோ, அவள் தான் சொல்ல முடியாது, தன்னை பற்றி தானே சொல்லிக்க முடியாது, இன்னொருத்தர் சொல்லலாம் இல்லையோ, அவர் இன்னொருத்தர் சொல்லியிருக்கார், அதை அந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்கார். இது ஒரு விதமான விஷயம், இது சமாதானம். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, காஞ்சி பிரதிவாதிபேகர சுவாமி அடியாரோட ஞானாச்சாரியர் அவர் தானே, அவர் அற்புதமான ஒரு அர்த்தம் காட்டினார். இங்கேயே வால்மீகி ராமாயண ஸ்லோகத்திலேயே கூட அது ரொம்ப மறைமுகமாக அது கொஞ்சம் தெரிவிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னார். எங்கே தெரிவிக்கப்பட்டது அப்படின்னா, பதார்கமபி கொல்லத்தகுந்தவனாக இருந்த பொழுதும் காகுஸ்தா ராமபிரான் கிருபையா பர்யபாலயத்து, கிருபையினாலே ரட்சித்தார்னு சொல்லியிருக்கு. கிருபையா அப்படின்னு இருக்கு. இந்த கிருபான்ற சப்தம் பிராட்டிக்கே திருநாமமாகவும் வழங்கப்படுகிறது. கிருபான்னா என்ன அர்த்தம்? கருணையை உடையவள்னு அர்த்தம். பிராட்டிக்கே அந்த திருநாமம் உண்டு. அப்போ கிருபையா பரியபாலயத்துன்னு அர்த்தம், பிராட்டினாலே ரட்சித்தார் அப்படின்னு அந்த கிருபையான்ற சப்தத்தில் இந்த அர்த்தங்கள்லாம் மொத்தம் கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இப்படி அந்த காகாசுரனையும் அவள் ரட்சித்து விட்டாள். இப்போ இதே மாதிரி அவள் என்ன பண்ணியிருக்கலாம், ராவணன் கூட பெரிய அபராதத்தை பண்ணினான். நம்ம ஆச்சாரியால் இதை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, காகாசுரன் ஒரு அபராதம் பண்ணினான், அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். ராவணன் பண்ணின அபராதம்னு பார்த்தா காகாசுரன் பண்ணின அபராதத்தை விட கொஞ்சம் குறவுன்னு சொல்கிறோம். ஏன்னா திருமேனியை தீண்டி ரத்தம் பிரவகிக்கும்படி பண்ணின காகாசுரன் அளவுக்கு ராவணன் காரியம் பண்ணலைன்னா உடனே அதுக்கு இப்போ இந்த காலத்துலலாம் என்னென்னமோ எழுதுறான். தப்பான விஷயம் அது. ஏன் அவன் ஒன்றும் பண்ணலைன்னா பண்ண முடியலை அவனால். அது காரணம் இருக்குது. அவள் முதல்ல வேதவதின்னு ஒரு அவளும் மகாலட்சுமியினுடைய அவதாரம் தான் சொல்கிறான். அவள் ஒரு புண்ணியவதி. அவள் என்ன பண்ணானா, அவளை இதே மாதிரி அவன் நெருங்குகிறான். விபரீதமான எண்ணத்தோடு ராவணன் நெருங்குகிறான். திக்விஜய் யாத்திரை பண்ணுற அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளை நெருங்குகிறான். உடனே அவள் என்ன பண்ணுறான்னா, அக்னியில் குதிச்சு விட்றாள். யார்? அந்த வேதவதின்றவள். அப்போது அவள் ஒரு சாபம் கொடுத்துட்றான் ராவணனுக்கு. என்ன சொல்கிறான்னா, இன்னொரு ஸ்திரீயை அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக நீ தொட்டையானால், அவளை நீ பலாத்காரம் பண்ணினையானால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடிச்சுடும் சாபம் கொடுத்துட்டு. இன்னொரு ஸ்திரீயை நீ அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக பலாத்காரம் பண்ணினியானா உன் தலை வெடிச்சுடுன்னு சொல்லிவிட்டான். அதுலேருந்து எந்த ஸ்திரீயும் அவன் தொடவே மாட்டேன்றான், பயப்படுறான். பலாத்காரம். அதனால தான் நீங்கள் பாருங்கள், 10 மாதம் தன்னுடைய அரண்மனையில், அதாவது அந்த அசோகவனத்தில் சிறை வைத்திருந்து மற்ற ராட்சசிகளை எல்லாம் பார்த்து, இவளை எப்படியாவது என்னுடைய வழிக்கு வரும்படி சொல்லுங்கள், நீங்கள் இவளை நம்முடைய வழிக்கு வரும்படி ஏற்பாடு பண்ணுங்கள் தான் சொல்கிறானே தவிர, அவளை இவளண்டையும் சொல்கிறான். அந்த ராமன் என்கிறவன் மனுஷன், என்னை பாரு, எனக்கு எவ்வளவு சக்தி, அவன் எங்கேயோ காட்டில் அலைஞ்சிட்டு இருக்கான் என்ன தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவளுடைய மனசை மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறானே தவிர, ராவணன் பலாத்காரமான சில காரியங்களை பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா, பண்ணினா அவன் தலை வெடிச்சுடும். அது சாபம் இருக்கிறது ஏற்கனவே. அதனால் ராவணன் பிராட்டியை கொஞ்சம் நேரடியாக தான் எந்த காரியத்தையும் துன்புறுத்தலை, இந்த பிரித்து வைத்தான், அது வேறு விஷயம். ஆனால் அவனுடைய திருமேனியில் தான் தீண்டி எந்த காரியத்தையும் பண்ணலை. ஆனால் அவனுக்கு உயிர் போயிடுத்து, தலையே போயிடுத்தவன். இவன் திருமேனியை தீண்டி ரத்தம் பிரகிக்கும்படியான காரியத்தை பண்ணினான் காகாசுரன். ஆனால் அவனுக்கு தலை தப்பி விடுத்து. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிட்டான்னா, பிராட்டி அருகிருந்தமையும் அருகி இல்லாமையும். அப்படிதான், இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் அப்படின்னு இந்த அர்த்தத்தை சொல்கிறான். இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான். உண்மையாக பார்த்தா பிராட்டி பக்கத்தில் இருந்திருந்தாளானால் ராவணன் கூட அவன் என்ன பிழைத்திருப்பான். வால்மீகி ராமாயணத்தில் இந்த கட்டங்களெல்லாம் எடுத்து சொல்கிறான். ஒரு நாள் என்ன பண்ணினானா, ராவணன் யுத்தம் பண்ணுறான், அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அன்றைக்கி யுத்தத்தில் என்ன ஆகிடுறது, எல்லாம் தோற்று போயிடுது. அன்றைக்கி ஒரு நாள், அதாவது அன்றைக்கி பெருமாளுக்கு அவ்வளவு கோபம் ராவணன் பேரில் ஏற்பட்டது. அதற்கும் காரணம் என்னன்னா, அவன் ஹனுமான் மேலே பானங்களை பிரயோகம் பண்ணினான். அது தர்மத்துக்கு விரோதமாக. ஹனுமான் என்ன பண்ணுறான், சக்கரவர்த்தி திருமணம் தன்னுடைய தோளில் எழுந்தோட பண்ணிக்கொண்டு அவனை யுத்தத்தில் ராவணன் தேரில் இருக்கானே, இவன் தரையில் இருக்கானேன்னு சொல்லிட்டு இவனை தோளில் எழை பண்ணிட்டு போகிறான். இப்போ ரொம்ப லாகவமாக, அதாவது என்ன சொல்கிற அந்த சொல்கிறாள், அவன் அம்பு போடுற பொழுது ராமன் பேரில் விழாதபடிக்கு இவன் அந்த காரியங்களை பண்ணுறான் ஹனுமான். இதை பார்த்த உடனே ராவணனுக்கு ஹனுமான் பேரில் கோபம் வருது.
பானத்தை போட்டு ஹனுமான் பேரில் பானத்தை போட்டு ஹனுமான் திருமேனியிலேருந்து ரத்தம் பிரவகிக்கிறது. அன்னைக்கு வந்துட்டு பெருமாளுக்கு கோபம். தன்னிடத்தில் அபச்சாரப்பட்ட பொழுது கூட பெருமாள் வாய் மூடின்னு இருந்தார். ஆனால் ததோ ராமோ மகாதேஜாக ராவணேன கிருதவ்ரணம் திருஷ்டுவா ப்ளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். அன்னைக்கு கோபசுடைய வசத்திற்கு போயிட்டார். ப்ளவகசார்தூலம் திருஷ்டுவா, ப்ளவகசார்தூலம்னா ஹனுமான், அதாவது வானர்களிலே சிறந்தவன். அவனை திருஷ்டுவா என்ன பண்ணினார்னு கேட்டார், கோபஸ்ய வசமே இவா, கோபத்தினுடைய வசத்துக்கு போயிட்டார். சித்திரவதம் பண்ணிட்டார் அன்னைக்கு ராவணனை. தேரிழந்து மாவிழுந்து என்று சொல்லும்படியாக அவனுடைய தேர் குதிரைகளை, சாரதியை, அவனுடைய ஆயுதங்களை, வில்லு எல்லாத்தையும் உடஞ்சி போயிடுது. வில்லு கூட உடஞ்சி போயிடுது. அவனை எல்லாம் நட்ட ஒன்றுமே இல்லாத அப்படியே பிரமிச்சு நிற்கிறான். அன்னைக்கு தான் ராவனுடைய வீரத்தை அவன் நேரம் அனுபவித்தான். அந்த சமயத்தில் ஒன்றுமே பண்ணலை, நின்றுட்டு இருந்தானா. அப்போ பார்த்தான், ராவணன் கூட நினச்சானான், ரொம்ப இவர் தர்ம யுத்தம் பண்ணுறவராச்சே, நாம் ஒன்றுமே பண்ணலை, வெறுமை நிற்கிறோம். அப்பொழுது இவர் நம்ம மேலே பானம் பிரயோகம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன இதுன்னு நினச்சான். அப்புறம் தான் ஞாபகம், ஓஹோ கையில் வில்லை பிடித்து கொண்டிருந்தான் ராவணன். ஓ, இந்த வில்லு இருக்கிறபடினாலே நாம் என்ன யுத்தத்துக்கு சித்தமாக இருக்கோம்னு நினைத்திருக்கலாம் போல இருக்குன்ட்டு சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரா, சச்சால அப்படியே ஆடி போனான். சாபஞ்ச முமோச்ச என்று வில்லையும் கீழே போட்டான். போட்ட உடனே பெருமாள் என்ன பண்ணினார், யுத்தம் பண்ணுறதையே நிறுத்திவிட்டு அடுத்த நிமிஷம் என்ன சொன்னார், கச்சானு ஜானாமி ரணார்த்திதஸ்துவம். அப்பா இன்று போய் நாளை வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னாரு. சுவாமி எதுனா கொல்ற, இன்னைக்கு நாள் நன்னா இல்லையா, இன்னைக்கு ஏகாதசி வேண்டாம், நாளைக்கு துவாதசி வச்சுப்போம் அப்படின்னு அந்த அர்த்தம் இல்லை. இன்னும் ஏன் அன்னைக்கே ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணி அவனை கொல்ல வேண்டியது தானே, அது மறுநாள் தான் கொன்னார் அவர், ஏன் அன்னைக்கே கொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால், அவன் சீதையை பிரித்து வைத்திருக்கிற தவறை இன்னும் உணரலேன்னு நினைக்கிறார்கள். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி போய் உட்காந்து ராத்திரியெல்லாம் யோஜனை பண்ணுன்ற, யோஜனை பண்ணிட்டு அடடா நான் பிராட்டியை பிரித்து வைத்தது தப்பு, அவரை கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்த்துடுவோம் அப்படின்னு ஒருவேளை அவனே மனம் தெரிந்து கொண்டு வந்து சேர்த்திருந்தானால் மறுநாள் போரிலே ராவணன் ஜெயித்திருப்பான், ராமன் தோத்திருப்பான் வியாக்கியானத்தில். அன்னைக்கு ராவணன் ஜெயித்திருப்பான். ஆனால் அவனுடைய துர்புத்தி அப்பவும் போகலை. என்ன பண்ணினான்னு கேட்டான், சீதையை அவன் கொண்டு வந்து சேர்க்கல. அவன் பக்கத்தில் சீதையை கொண்டு வந்து சேர்த்திருந்தானால் அவருடைய புருஷகார பலம் காரணமாக ராவணன் பிழைத்திருப்பான். ஆனால் என்ன ஆச்சு, அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. அதனால் அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் என்று. அதனால்தான் பிராட்டி இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, தலை கடிச்சு கொடுத்தது. ஆனால் அந்த ராவணனுக்கு தலை போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான். பெரியாழ்வார் கூட ஒரு பாசுரத்தில் வேடிக்கையாக சொல்கிறார், தங்கையை மூக்கும் தமையனை தலையந்தடிந்தயன் தாசரதின்னு சொல்கிறார். தங்கையினுடைய மூக்கை அறுத்தான், தமையனுக்கு தலையை அறுத்தான். என்ன காரணம், அந்த சமயத்தில் பிராட்டி பக்கத்தில் இருந்தார், இந்த சமயத்தில் பிராட்டி பக்கத்தில் இல்லை. அதனால தங்கையை மூக்கும் தமையனை தலையந்தணிந்த என் தாசரதி என்று இப்படியெல்லாம் சொல்கிறார். அதனால என்ன அர்த்தம் கிடைக்கிறது, பிராட்டி பக்கத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட அபராதிகளையும் கூட அந்த எம்பெருமான் மன்னித்து விடுகிறான் என்றது கிடைக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அவன் சரணாகத வத்சலகா என்ற தர்மத்தை அனுஷ்டிக்கிற பொழுது கூட இருந்து இவனுக்கு சகதர்மச்சரியாக அந்த காரியத்தை இவள் பண்ணுறான். அப்படி பண்ணலைன்னா நமக்கு என்ன ஆகும், அவள் பக்கத்தில் இல்லைன்னா நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னும் இதெல்லாம் கூட சொல்கிறார் இவர் பராசர பட்டர். பிராட்டி கோஷ்டி பெருமானுடைய கோஷ்டின்னு ரெண்டாக பிரிக்கிறார். ரெண்டு கோஷ்டி, ராமகோஷ்டி சீதா கோஷ்டின்னு பிரிச்சுட்டார். என்ன சுவாமி இப்படி ரெண்டு கோஷ்டி, நான் இங்கே ஸ்ரீரங்கத்தில் போய் பார்க்கணும். பெருமாள் நம்பெருமாள் எழுவர், அது கடைசி நாள் மட்டையடின்னு ஒரு உற்சவம் நடக்கும். நம்ம ஊரில் கூட நடக்கிறது, எல்லாம் சாதாரணமாக நடக்கிறது. அந்த ஊரில் மட்டையடினாக்கா இன்னும் விசேஷமாக இருக்கும். இன்னும் பெருமாள் பல்லக்கில் எழுவர், அவர் மேலே பழத்தை இதெல்லாம் எரியுவோம், தயிர் கீரெல்லாம் போட்டு கொட்டுவார். அன்றைக்கி பெருமாள் நல்லா போர்வையெல்லாம் போத்திட்டு வருவார். அந்த மாதிரிலாம், அதாவது போ அப்பாலேன்னு சொல்கிறதுக்கு அவர் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவான். அப்போ என்ன பண்ணுவான்னா, எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாலும் தாயார் சந்நிதியில் தான் இருப்பான். பெருமாள் தனியாக வெளியில் ஏழை பண்ணுறவாளை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டான். எல்லோரும் தாயார் சந்நிதியில் இருப்பான். என்ன காரணம்னா, இவெல்லாம் அத்தனை பேரும் தாயார் கோஷ்டியை சேர்ந்தவன். ஒரு சொல்கிறார், தாயார் கோஷ்டின்னு பிரிச்சுட்டார் இவர். என்ன, மாதர் மைதிலி ராட்சசி ஸ்வயி ஆர்திராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீ கிருதா காகந்தஞ்ச விபீஷணம்
சரணமித்யுக்திக்ஷமௌ ரக்ஷதः சானஸ்தாந்திரமஹாக சுகயது சாந்தி தவ ஆகஸ்மிகீஹி. என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில்னா, ராமனுடைய கோஷ்டி சீதையினுடைய கோஷ்டின்னு ரெண்டாக பிரித்து பாருங்க. இதில் எந்த கோஷ்டி ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு கேட்குறேன். எந்த கோஷ்டி உயர்ந்தது? ராமனாலே சிலர் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், சீதையாலே சில பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறார், நான் அதை இன்னும் விளக்கலை, தெரிஞ்சிருக்கோம். சீதை கடைசியில் ராவண வதம் ஆன பிற்பாடு அங்கேருந்து ஹனுமான் வந்து அந்த சுப சமாச்சாரத்தை சொல்கிறான். சீதையின் இடத்துல வந்து சொல்கிறாம்மா, ராவணன் மாண்டான், பெருமாள் ஜெயித்து விட்டார்னு சொல்கிறான். அடடா, ரொம்ப சந்தோஷம், நல்ல சமாச்சாரம் சொன்னடா. இவ்வளவு நல்ல சமாச்சாரம் சொன்னதுக்கு உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், நான் என்ன கொடுக்கணும் சொல்லு அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஹனுமான் என்ன சொல்கிறான், அம்மா எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை, போன வாட்டி வந்த பொழுதே பார்த்தேன், இந்த ராட்சசிகளெல்லாம் உங்களை ரொம்ப இம்சை பண்ணிட்டு இருந்தா, பயமுறுத்திட்டு இருந்தா, அந்த ராட்சசிகளை எங்ககிட்ட கொடுத்துடும். அத்தனை பேரையும் நான் வந்து என் கையால் ஆசை தீர்ற வரைக்கும் அவளை பழி தீர்க்கணும். என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அவளை கையால் அடிக்கிறது, பல்லால் கடிக்கிறது, ஒரு சர்க்கம் பூரா சொல்கிறான். என்னென்ன பண்ணணும்னு அந்த குரங்கு சேஷ்டையெல்லாம் சொல்கிறான். இத்தனையும் பண்ணணும். அவளை என்னுடைய வாழை வச்சு நெருக்கணும். அவளை அத்தனை பேர் உண்மை இவ்வளோ இம்சம் பண்ணாலும் இல்லையோ, நான் சும்மா விடலாமா அவளை? அத்தனை பேரும் என்னிடத்துல ஒப்படைச்சிடும், நான் பார்த்துடுறேன் அப்படின்னு. பொங்கலுக்கு இஞ்சி திருத்துற மாதிரி திருத்தணும் அப்படின்னு சுவாமி சொல்ல ஒரு வேடிக்கையா. நான் பொங்கலுக்கு இஞ்சின்னா ரொம்ப மெல்லிசாக திருத்தணும், துளியாக திருத்தணும், அந்த மாதிரி இவாளை மொத்த பேரையும் திருத்தணும் எனக்கு அப்படின்னு ஆசை. அவ்வளவு ஆத்திரத்தோடு சொல்கிறான், இந்த ராட்சசிகள் இவ்வளோ இம்சம் பண்ணியிருக்கா ஒன்று அப்படின்னு. அப்போது சீதா பிராட்டி என்ன சொல்கிறா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்காணாம் புலவங்கம காரியம் கருணமாரியேண நகஷ்யன் நாபராத்தியதி. அவள் அப்போ சொன்ன வார்த்தை, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ? இவள்லாம் என்னை பாபைகளாகட்டும் சுபைகளாகட்டும், பாவமோ புண்ணியமோ எதுவானா இருந்துட்டு போட்டோம், கொல்லத்தகுந்த ஒரு விஷயத்தில் கருணையைத்தான் காட்டணும். இவாளை நீ வந்து கொல்லவே கூடாது. இல்லையே, இவ்வளவு அபராதம் பண்ணினாலும் உனக்கு 10 மாதம் இம்சை பண்ணாளே அப்படின்றான் ஹனுமான். பண்ணினா இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அபராதம் பண்ணாதவா இந்த உலகத்தில் யாருன்னு நீ சொல்லுன்னு கேட்டு ஒரு ஆளை சொல்லு பார்க்க. எல்லாரும் அபராதம் பண்ணினவர்களையெல்லாம் கொல்லுவது என்று ஆரம்பித்தியானால் ஒருத்தர் கூட உசுரோடு இருக்க முடியாது. அதனால நகஷ்டித்து நாபராத்தியதி, இந்த உலகத்தில் தவறு செய்யாதவன் என்று எவனுமே கிடையாது. அதனால யாரையும் தண்டிக்கக்கூடாது, எல்லாருக்கும் கருணையைத்தான் காட்டணுமே தவிர நீ அவளை ஒன்றும். இத்தனைக்கும் அவர்களெல்லாம் இவளிடத்துல வந்து சரணாகதியே பண்ணலை, நீ எங்களை ரட்சிக்கணும்னு அவள் கேட்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ராவணன் மாண்டான்ங்கிறத தெரிந்தும் கூட, காதல விழுந்த பிற்பாடு கூட முன்னால் பண்ணிட்டு காரியத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலும் அது 10 மாதம் வழக்கமாகிடுச்சு இல்லையோ. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கானா, சீதா பிராட்டியை கையால் அடிச்சுட்டு இருக்காளாம். அதான் ஆர்திராபராதாஸ்தோயா, அப்படி அபராதம் பண்ணினவர்கள். ஆனால் அவர்களுக்கு கூட அடைக்கலம் கொடுத்தாள் பிராட்டி. அவளுடைய தன்மை அப்படிப்பட்டது. அதனால அவளை என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்போ அவர்கள் இத்தனைக்கும் எங்களை நீ ரட்சிக்கணும்னு இவா பிரார்த்திக்கவே இல்லை, அந்த இவாள்லாம் ராட்சசிகளெல்லாம். அதனால் அவர்களையும் கூட என்ன பண்ணினாள் பிராட்டி, ரட்சித்து விட்டாள். ஹனுமானிடத்திலிருந்து மன்றாடி அவனுக்கும் உபதேசம் பண்ணி இப்படி இவனையே பொறுக்க செய்தவள் தன் சொல்வழி வருமவனான பகவானை பொறுக்க செய்ய மாட்டாளா அப்படின்றது தான் புலலோகாச்சாரியர் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அர்த்தம் அது. அதனால சீதா பிராட்டி எப்படின்னா அதைத்தான் இங்கே சொல்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, ரக்ஷந்தியா பவனாத்மஜாத்து, இப்படி ஹனுமானிடத்திலிருந்து அந்த ராட்சிகளை காப்பாற்றினபடியினாலே ராமஸ்ய கோஷ்டி லகுதரா கிருதா, ராமனுடைய கோஷ்டி லேசா போயிடுத்துன்றார். பிராட்டியுடைய கோஷ்டி ரொம்ப பலுவா இருக்குது. தராசில் வச்சு நிறுத்துறோம் இல்லையோ, ஒரு தொலையில் வச்சு நிற்கிற பொழுது எது மேலே இருக்கோ அது தாழ்ந்தது, எது கீழே இருக்கோ அது உயர்ந்தது இல்லையா, அந்த தட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ராமனுடைய தட்டு மேலே போயிடுத்தோன்ற, சீதையனுடைய தட்டு கீழே வந்து கொடுத்தான். ஏன்னா இதுதான் பலுவு அதிகம். அதனால ராமஸ்ய கோஷ்டி லகுதரா கிருத்தா. ஏன் அப்படின்னு கேட்டா, காகஞ்சந்த தஞ்ச விபீஷணம், என்னமோ காகாசுரனை ரட்சித்தான், அப்புறம் வந்து விபீஷணனை ரட்சித்தான் என்று இவாளா சொல்றாளே. இதெல்லாம் என்னன்னா சரணமிதி உக்திக்ஷமோ ரக்ஷதா, அவெல்லாம் வந்து காலில் விழுந்து சரணம்னு சொன்ன பிற்பாடு ரட்சித்தான். ஆனால் சீத்தை எப்படி ரட்சித்தான்னா, அந்த வார்த்தையை சொல்லாதிருக்கிற பொழுதே ரட்சித்தான். நீ என்னை ரட்சிக்க வேணும்னு அந்த ராட்சசிகளெல்லாம் கேட்கவே இல்லை. ஆனாலும் கூட கருணையத்தான் காட்டணும். யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட அபராதிகளாக இருந்தாலும்
அவர்களிடத்திலையும் கருணையை பொழிய வேணுமே தவிர ஒரு காலம் அவர்களுக்கு நான் தீமையை விளைக்கக்கூடாது என்று இப்படி சொன்னபடியினாலே தன்னை சரணமடைந்தவர்களை ரட்சித்தான் ராமபிரான், தன்னை சரணம் அடையாதவர்களையும் ரட்சித்தாள் சீதா பிராட்டி என்று பார்த்தால் அப்ப என்ன அர்த்தம்? சீதா பிராட்டி தான் எல்லா இடத்துலையும் புருஷகாரம் பண்ணி அத்தனை பேரையும் ரட்சிக்க பண்ணி இருக்கிறாள்னு தெரியுது. அப்போ இவனுக்கு தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அவள் வேணுமா வேண்டாமான்னு கேட்டான். கண்டிப்பாக அவள் வேணும். அவள் இல்லைன்னால இப்போ இதுதான் சொன்னேன் இந்த இடத்துல என்ன சொன்னேன், அவள் என்ன சொன்னான், காட்டுக்கு போகிற பொழுது அத்தை கூட சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா அங்கே சொன்ன ஸ்லோகத்தை என்ன சொன்னேன், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குசகண்டகான் அப்படின்னு சொன்னாலே, போகிற வழியில் இருக்கிற கல்லையும் முள்ளையும் நான் மிருதுவாக்கிட்டு போகிறேன், நீ பின்னால் வான்னு சொன்னான். ஆனால் அதுக்கு அது அர்த்தம் இல்லை, இன்னொரு விசேஷார்த்தம் இருக்கிறது. என்ன அர்த்தம்னு கேட்டால் மிருத்னந்தி குசகண்டகான், நான் கல் நெஞ்சினராயும் முள் நெஞ்சினராயும் இருக்கிறவர்களை எல்லாம் நன்றாக பண்படுத்தி உனக்கு ஆக்கி வைக்கிறேன், நீ வந்து அவளையில் அனுகிரகம் பண்ணிட்டு போன்னு சொல்கிறாள். எப்படி வார்த்தை பாருங்க, கல் நெஞ்சினராக இருக்கிறவனையும் பண்படுத்தி நான் வைக்கிறேன், நீ வா. அவன் மிருதனத்தின்னு அவளை மிருதுவாக்கி வைக்கிறேன்னு எல்லா இடத்துலையும் அதுதான் நடந்தது. நீங்கள் பாருங்கள், பெருமாள் வந்து சுக்ரீவனை அனுகிரகித்தார்னு சொல்கிறார். சுக்ரீவனை அனுகிரகிக்கிற பொழுது முன்னாலேயே பிராட்டி கட்டாட்சம் அங்கே விழுந்திருக்குது சுக்ரீவன் பேரில், அதனால தான் மிருதனந்தி. எப்படி சுக்ரீவனுடைய கட்டாட்சம், சுக்ரீவன் பேரில் பிராட்டி கட்டாட்சம் விழுந்ததுன்னு கேட்டால், ஆகாசமார்க்கமாக போகிற பொழுதோ தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் மூட்டையாக கட்டி போட்டால் அது சுக்ரீவன் இடத்துல தான் வந்து விழுந்தது. அதைத்தான் சுக்ரீவன் கூட காண்பிக்கிறான். கொஞ்சம் கதை எல்லாருக்கும் தெரியும், அதனால் நான் அதை எடுத்து விவரிக்கல. அந்த ஆகாசமாக ராவணன் அழிச்சுன்னு போகிறானே, போகிற பொழுது அடையாளம் தெரியட்டுன்றதுக்காக தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் மூட்டையாக கட்டி அது போட்டால் அது சுக்ரீவனிடத்துல தான் வந்து சேர்ந்தது. அதனால் அங்கே சுக்ரீவனை இவர் ஏற்கனவே முன்னாலேயே கட்டாட்சிச்சுட்டு போயிட்டான்னு தெரியாது. அப்புறம் அடுத்தது நம்ம யாரை சொல்லலாம்னா விபீஷணனை சொல்லலாம். விபீஷணனை இவளங்க கட்டாட்சிச்சா, விபீஷணனை அவள் பார்த்ததாவே தெரியாது, போய் பார்த்தாளான்னு தெரியல. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் சில விஷயங்கள் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். இவனுக்கு என்ன பண்ணுறான்னா, விபீஷணஸ்ய ஜேஷ்டா கன்யா அனலா அப்படின்னு சொல்கிறார். விபீஷணனுக்கு ஒரு பெண் இருந்தாலும் அவளுக்கு அனலான்னு பேரும். அவள் வந்து இவளுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னாலும். யாருக்கு? சீதைக்கு. அது வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அப்போது அந்த 700 ராட்சசிகள் இம்சை பண்ணினாலும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் திரிஜட்டைன்னு ஒத்தி அவளும் கூட சில விஷயங்கள்லாம் சொல்கிறா, இவளை யாரும் இம்சை பண்ணாதீங்கோ, இவளுக்கு நல்லது தான் விளைய போகிறது, ராவணன் மாள போகிறான், நான் சொப்பனம் கண்டேன் அப்படின்னெல்லாம் திரிஜட்டைன்னு ஒத்தி சொல்கிறான்னு வால்மீகி ராமாயணத்தில் வருது. ஆனால் அந்த திரிஜட்டைன்றவள் ஆறுன்றது வால்மீகி ராமாயணத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கே நானும் தேடி தேடி பார்த்தேன், அது இல்லை. அவர் கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் திரிஜட்டையை விபீஷனுடைய பொண்ணுன்னு எழுதி வச்சிருக்காரு. அவர் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, விசாரம் பண்ணணும் அது. ஆனால் அவள் ஒருத்தி நல்லவள். அதே மாதிரி சுரமான்னு ஒருத்தி சொல்கிறா, விபீஷனுடைய பத்தினின்னு சொல்கிறோம். ஆக விபீஷனுடைய பத்தினியும் விபீஷனுடைய பெண்களும் இவளுக்கு ஆதரவாக அங்கே அப்பப்போ ஆறுதல் சொல்லிட்டு இருந்தான். அப்போ கேட்டிருப்படும் இல்லையோ, நீ யாரு, இத்தனை ராட்சசிகள் நடுவில் நீ யாருமா எனக்கு ஆறுதல் சொல்கிறேன், நான் விபீஷனுடைய பொண்ணுன்னா சரி அவனாவது க்ஷேமமாக இருக்கட்டும்னு சொல்லியிருப்படும். அதனால் இவளுடைய கட்டாட்சம் விபீஷனிடத்தில் போயிருக்கிறது அங்கே இருக்கிற காலத்திலேயே. இன்னொன்று கூட ஆச்சரியம், ஹனுமான் இருக்கானே லங்கையை பூரா கொளுத்துட்டான் தன்னுடைய வாலியில் வைத்த நெருப்பால். அப்போது எல்லாத்தையும் கொளுத்தின பிற்பாடு அவனுக்கு திடீர்னு பயம் ஏற்பட்டு போடுது. ஐயோ அவசரப்பட்டுவிட்டோமே, இத்தனையும் சேர்த்து நெருப்பால் ஏற்கட்டுமே, அசோகவனம் என்ன ஆச்சோ தெரியலையே, நாளைக்கு சீத்தையும் போயிருந்தாள்னா அப்புறம் கண்டுபிடிச்சுட்டு கடைசியில் ராமனிடத்தில் போய் அவன் நானே பைத்தியக்காரத்தனம் பண்ணேன், சீத்தையும் சேர்த்து எரிச்சுட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன நினச்சிட்டு போகிறான். நல்ல வேளை என்ன ஆச்சுன்னா அசோகவனமும் விபீஷனுடைய கிரகமும் தவிர லங்கையில் மீதி எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு எழுதுறாரு வால்மீகி. விபீஷனுடைய கிரகம்னு எழுதுறாரு. என்ன காரணம்? என்னால் சீத்தையினுடைய கட்டாட்சத்திற்கு அவன் இலக்கானவன் ஏற்கனவே. அதனால இப்படி அவள் போகிற பொழுது அக்ரதஸ்தே கமிஷம், உனக்கு முன்னால் நான் போகிறேன்ற பாருங்கள். எல்லா இடத்துலையும் இவள் முன்னால் தானே போயிருக்கா. இவன் ராவணன் முன்னால் போய் என்ன பண்ணினா, அவளை கட்டாட்சித்து வச்சான். அவன் ஒவ்வொருத்தரையாக எடுத்து தன்னுடைய கணக்கில் சேர்த்துட்டே வரான். சுக்ரீவன் கிடைச்சான், விபீஷன் கிடைச்சான், அவன் கிடைச்சான், இவன் கிடைச்சான்னு சேர்த்துக்கிறான். அதனால அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்ரந்தி குசகண்டகான் என்ன இப்படி இவன் பண்ணும்படியாக அதற்கு என்ன பண்ணுறான்னா, இதை அந்த அனுகிரகத்தை பண்ணி பண்ணுறவள் இந்த தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவள் என்று சொல்கிற அப்படின்னாலே இப்படிப்பட்ட ஒரு பத்தினி ரொம்ப அவசியம். இதெல்லாத்தையும் ஒரே இடத்துல நாம் தெரிந்து கொள்ளணும்னா ரொம்ப அழகாக இதெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மட்டும் சொல்லக்கூடிய உயர்ந்த அர்த்தங்கள். மீதி யாரும் மற்ற மாதிரிலாம் இந்த அர்த்தங்களும் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி, ஏன்னா பிராட்டிக்கு அந்த புருஷகாரத்துவம் என்று ஒன்று உண்டு என்று வைத்து நாம் பிராட்டியினுடைய புருஷகாரத்தால்தான் இந்த ஜீவாத்மாவானவன்
எம்பெருமானால ரட்சிக்கப்படுகிறான்னு அதுக்கு உண்டான பிரமாணங்கள்லாம் நிறைய ரகசிய கிரந்தங்களில் சொல்லி வச்சிருக்கோம். அதுக்கு இதெல்லாம் காலக்ஷேபம் கேட்டிருக்கார் யார்? கம்பர். கம்பர் நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களிடத்தில் நாதமுனிகள் காலத்தவர்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் ஏதோ இருந்தவாளுக்கு நாதமுனிகள் காலத்தவர்னு சில பேர் சொல்கிறா. ஆனால் காஞ்சி பிரதிபாதிபங்கர சுவாமி நாதமுனிகள் காலம் இல்லை, பராசரப்பட்டர் காலம்னு சொல்கிறார். அதுதான் சொல்லணும்னா பராசரப்பட்டர் காலம்தான் அந்த, அதாவது ராமானுஜருக்கும் பிற்பட்டவர், ராமானுஜருக்கும் முற்பட்டவராக சில பேர் சொல்கிறா கம்பரை. ஆனால் காஞ்சி சுவாமியினுடைய நிர்ணயம் அது ஆராய்ச்சி பண்ணி சிலதெல்லாம் எழுதியிருக்காரு. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, வாலி வதத்தின் பொழுது இதை அவன் சொல்லுகிறான். யார் சொல்கிறான்னா வாலியே சொல்கிறான். வாலிக்கும் ராமனுக்கும் எந்த விதமான விவகாரமும் கிடையாது. வாலியை நேரம் பார்த்தது கூட கிடையாது ராமபிரான். ஆனால் என்ன பண்ணுறான்? மறைந்து நின்று கொன்று விட்டான். அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு காரணம் அதெல்லாம் பண்ணலாமா கூடாதா ஒரு பெரிய விசாரங்களெல்லாம் இன்னி கூட பட்டிமன்றம்னு வச்சு ஏதோ வாலியே ஒத்துனுட்டான், இவா ஒத்துக்க மாட்டேன்ற உட்காந்து ராமன் பண்ணிய தப்புதான்னு சொல்லிட்டு கடைசியில் வாலியே ஒத்துனுட்டு அதுலேயே சமாதானமாக போயிட்டான். நீ என்னை வதம் பண்ணினது சரிதான். காரணம் என்னன்னா, அவன் அதர்மத்தில் இருந்தான், தம்பியினுடைய மனைவியை அவன் பெண்டாள நினைத்தான்னு அதெல்லாம் இருக்கிறது. அந்த காரணங்கள்லாம் சொல்கிறான், அவன் ஒத்துனுட்டான் வாலி. சரி, அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, கடைசியில் வாலி கேட்கிற பொழுது, முதல்ல ஆரம்பிக்கச்சே கேட்கிற பொழுது, ஏண்டாப்பா என்ன நீ கொன்னா, நான் ஒம்புக்கே வரலையே, என்னை எதற்கு நீ கொன்றாய் என்று கேட்கிற பொழுது என்ன கேட்டான்னு கேட்டால், கோவியல் தர்மமுங்கள் குலத்துதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்தெழுத ஒண்ணா உருவத்தாய் உடமையன்றோ, ஆவியை சனகன் பெற்ற வண்ணத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. அது கம்பர் வாலி சொன்னதாக ஒரு சொல்றார். என்ன அர்த்தம்னா, அவர் சொல்றார் பாருங்க, கோவியல் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்களெல்லாம் உடமை என்றோ அப்படின்னு முதல்ல கேட்கிறான் வாலி. என்னப்பா ராஜநீதின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அது உங்கள் தசரதரோட முடிஞ்சு போச்சா? இல்லையே, உங்கள் குலத்தில் வந்து எல்லாருக்கும் உண்டோ இல்லையோ, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணினாய்? என்ன உன் வம்புக்கே வராமல் இருந்தவனை நீ இருக்கிறாய் என்பதே தெரியாமல் மறைந்து நின்று என்னை ஏன் கொன்றாய் என்று கேட்கிற பொழுது, கோவியல் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் உடமையன்றோ அப்படின்னு சொல்ற பொழுது அந்த ராமனுடைய அழகை ஒரு வாட்டி பார்த்தான். ஓவியத்தை எழுத ஒண்ணா உருவத்தாய், சித்திரமா எழுதணும்னா கூட இந்த அழகை எப்படிடா எழுதுவான், என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு அந்த காலத்தில் அந்த அழகையும் சேர்த்து கொண்டாடுறான். அப்புறம் யோசனை பண்ணினா, ஓஹோ நீ ஏன் என்ன வதம் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னான். என்ன காரணம் அப்படின்னா, ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. நீ பிராட்டியை பிரிஞ்சுட்டியோ இல்லையோ, அதனால உனக்கு யாரை கொல்லணும் யாரை கொல்லக்கூடாதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். பிராட்டி கூட இருந்தா என்னை நீ கொண்டு இருப்பியா? நிச்சயமா கொண்டு இருக்க மாட்டேன். அந்த சனகன் வந்து அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. நீ திகைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் என்னை கொன்று விட்டாய். அதனால நான் உன்னை இப்போ உன்னாலே நான் கொல்லப்படுவதற்கு என்ன காரணம்னா, பிராட்டி பக்கத்தில் இல்லை, அதான் காரணம். பிராட்டி இருந்தா எனக்கு வதமே கிடையாது அப்படின்னு வாலி சொல்றதாக வைத்து ரொம்ப அற்புதமாக அந்த அர்த்தத்தை காட்டுகிறார். இன்னும் நிறைய அர்த்தங்கள் விசேஷங்கள் சொல்ல வேண்டியது உண்டு. முக்கியமாக இன்னைக்கு சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டார், அதுதான் அந்த பிராட்டி பக்கத்தில் அவன் ராமபிரான் அடியவர்களை ரட்சித்தல் என்கிற தர்மத்தை கடை கொண்டிருக்கிறான். அந்த தர்மத்தை கடை கொண்டிருக்கிறவனுக்கு என்ன நடக்கிறதுன்னு கேட்டார், இப்போ கூட இருந்து துணை புரிபவளாக இவள் என்ன தர்ம பிரஜார்த்தம் விரணீமகே அப்படின்னு சொன்ன தர்மார்த்தம், அவன் அனுஷ்டிக்க வந்த தர்மம் அடியவர்களை காத்தல் என்கிற தர்மம். அந்த தர்மத்துக்கு அவள் துணை புரிகிறாள். பிரஜார்த்தம் என்னால் பிரஜைகளை ரட்சிப்பதற்காக, பிரஜைகளுக்காக இப்படி இருக்கிறாள் என்று பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் சாமானிய தர்மம், எம்பெருமானுக்கு விசேஷ தர்மம். அந்த தர்மத்தை அவன் அனுஷ்டிப்பதற்கு பிராட்டி பக்கத்தில் இருந்தே ஆகணும் என்றுதான் இது நடக்கிறது. இதற்கு மேலே ஒரு விஷயம் மட்டும் 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுடுறேன். என்னன்னா, இப்போ பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறார் பெருமாள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது, அயோத்திக்கு வர மறுபடியும் என்ன பண்ணுறார் வால்மீகி, ஒரு 12 வருஷத்தை பற்றி வாயை திறக்கல. ராமபிரானுக்கு பட்டாபிஷேக பிரஸ்தாபம்னு சொல்கிறார். பட்டாபிஷேக பிரஸ்தாபம்னா என்ன, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டா அது நடத்திருக்கணும். அந்த கைகேயை வந்து வரம் கேட்டா உடனே காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா அப்படின்னு ஒரு விசாரமெல்லாம் ஏற்படும். இது மேலே நாம் பார்க்கக்கூடிய அடுத்த நிகழ்ச்சி. இதிலெல்லாம் நிறைய சந்தேகம் வரணும் நமக்கு. என்ன சந்தேகம், இப்போ நாளை காத்தால உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன வார்த்தை என்ன ஆச்சு, அது பொய்யா போடுத்தோ இல்லை. அந்த
இப்போ என்னைக்கோ கொடுத்த வரத்துக்காக இன்னைக்கு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சா நாளைக்கு பட்டாபிஷேகம் சொன்னது அது ஒரு சத்தியம். அந்த சத்தியத்துக்கு அப்போ தசரதனை சத்தியவாதின்னு எப்படி சொல்கிறது? யோஜனை பண்ணி பாருங்க. அது தவிர இன்னும் நிறைய நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னு கேட்டால் இந்த வரம் ஏற்கனவே கொடுத்துருக்கார். அது எப்படின்னா ராமன் என்ன வார்த்தை தெரியுமா? கைகேயி வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு நான் பட்டம் கட்டுறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. அது வேறு ஒன்று கொடுத்துருக்காரு. கைகையை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. என்ன காரணம்னு கேட்டால் அப்போ வேறு யாருக்கும் பிள்ளை இல்லை, கைகைக்கு தானே பிறக்கணும், பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு பட்டம் கட்டுறேன்னு ஒத்துண்டு விட்டார். ஆனால் அத்தை மனசுலேயே வச்சுக்காங்க ராமனுக்கு பட்டம் கட்டணும்னு அவர் முயற்சி பண்ணுறார். அப்போ முயற்சி பண்ணிச்சு ராமனை கூட்டி என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்பா பரதன் நல்ல வேளை ஊரில் இல்லை, அதனாலேயே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன். ஏன்னா மனுஷனுடைய மனசு ஒரு மாதிரி இருக்காது, ஒரே நிலையில் இருக்காது. பரதன் இப்போ ஊரில் இல்லாது நல்லதுன்னு சொல்கிறார் ராமபிரான் இடத்துல. இதை கேட்டுட்டு ராமனும் ஒன்றும் வாயே திறக்காமல் இருக்கார். சுவாமி நீ தாப்பனாரே நீ சொல்கிறது நியாயமா, கேட்கணுமா வேண்டாமா? இவரும் வாயை திறக்கலை, பச்சாத சரி சரின்னு தலையாட்டிட்டார். ஆனால் கடைசியில் வனவாசத்துக்கு தான் எழுந்து விடுகிறார். அது ஒரு விஷயம். சரி, அப்புறம் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் தெரியும். பாதுகாப்பட்டாபிஷேகம் நடந்தது. பாதுகாப்பட்டாபிஷேகம்னா பாதுகை எங்கேருந்து வந்ததுன்னு கேள்வி. இப்போ பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணணும்னா ஒரு பாதுகை வேணும். ஏற்கனவே ராமபிரான் ஒரு பாதுகை போட்டுன்னு போனால் அத்தையும் பிடிக்கணும்னு வந்துட்டானா இவர் யார்? அவர் காட்டில் கல்லிலையும் முள்ளிலையும் நடந்து போனோன்னு பாதுகையை போட்டுன்னு போனால் அத்தையும் பிடிக்கணும்னு வந்துட்டார். இல்லை இல்லை சுவாமி, காட்டுக்கு போகிற பொழுது பாதுகையெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது, ஏன்னா முனிவர்களாக இருக்கிறவா அப்படியே தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன முன்னாலேயே பாதுகைக்கு தான் பட்டாபிஷேகம் நடக்கும்னு தெரியுமா இவருக்கு? எப்படி இன்னைக்கு கையில் ஒரு பாதுகையை எடுத்துகிட்டு போனார், அதை வச்சு தான் பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு சொன்னால் அது எப்படி நடந்தது? இன்னும் நிறைய கேள்விகள் வரும். நாளைய தினம் சொல்லுகிறேன் எல்லாரும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமள மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பிதೃபக்தாய சததம் பிராத்ருபிஸ் சகசீதயா நந்திதா அகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்தசாகேதவாசாய சித்திரகூட விஹாரிணே சேவ்யாய சர்வயமினாம் தீரோதாத்தாய மங்களம் சௌமித்ரிணா ச ஜானக்யா சாபபாணாசிதாரிணே சம்சேவ்யாய சதா பக்தியா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதா அமரசத்ரவே கிருதரராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம் சாதரன் சபரி தத்த பலமூலாபிலாஷினே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ருக்தாய மங்களம் ஹனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே வாலிப்பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதோல்லங்கித சிந்தவே ஜிதராட்சசராஜாய ரணதீராய மங்களம் விபீஷணகிருதே பிரீத்யா லங்காபீஷ்டப்பிரதாயினே சர்வலோகசரண்யாய ஸ்ரீராகவாய மங்களம் அசாத்திய நகரீம் திவ்யாமபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் பிரம்மாதிசேவ்யாய பிரம்மண்யாய மகாத்மனே ஜானகி பிராணநாதாய ரகுநாதாய மங்களம் ஸ்ரீ சௌமியஜாமாதிருமுனே கிருபயா அஸ்மானுபேயுஷே மகதே மமநாதாய ரகுநாதாய மங்களம் மங்களாசாசனபரைர்முதாச்சாரிய புரோகமைः சர்வைश्च பூர்வைராச்சாரியைः சத்கிருதாயாஸ்து மங்களம் ரம்யஜாமாதிருமுனினா மங்களாசாசனம் கிருதம் त्रैलोक्याधिपतिः श्रीमान् करोतु मङ्गलं सदा बृन्दारण्यनिवासाय बलरामानुजाय च रुक्मिणीप्राणनादाय पार्थसूताय मङ्गलं श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलं श्रीनगर्यां महापुर्यां ताम्रपर्ण्युत्तरे तटे श्रीतिन्द्रिणीमूलधाम्ने षडकोपाय मङ्गलं श्रीमदालि श्रीनगरिनाथाय कलिवैरिणे चतुष्कविप्रदानाय परकालाय मङ्गलं मनोज्ञवरयोगीन्द्र मानसाम्बोजबानवे यदुशैलनिवासाय यदिराजाय मङ्गलं सर्वगन्ध इति ख्यातश्रुत्यन्ते वेङ्कटेश्वरः यत्समृतमाल्योगैः अनन्तार्याय मङ्गलं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सोनवे संसारभोगिसन्तष्टजीवजीवातवे नमः श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलं श्रीमत्सुन्दरजामातृमुनिपादाब्जवासिने अण्णङ्करार्यवर्याय नित्यश्रीर्नित्यमङ्गलम्।